السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, பில்லி சூனியம் என்பது ஒரு பித்தலாட்டம். இந்த பில்லி சூனியம் என்று சொல்லி எந்த மனிதனும் எந்த மனிதனுக்கும் எந்த விதமான தீமையும் செய்ய முடியாது என்கிற ஒரு அடிப்படை கொள்கையை மையமாக வைத்து ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டு அந்த நாட்கள் கடந்துவிட்ட நேரத்தில் நாம் எல்லாம் இங்கே குழுமி இருக்கிறோம். இந்த தலைப்பிற்கு உள்ளே செல்வதற்கு முன்னால் பொதுவாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாம் மார்க்கத்தினுடைய முக்கியமான ஒரு சிறப்பு தன்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் பில்லி சூனியத்தை நிறைய பேர் எதிர்க்கிறார்கள். தாயத்து, தட்டு, தகடு போன்றவைகளை எதிர்க்கிறார்கள். ஜோசியம், ஜாதகம் இதையெல்லாம் எதிர்க்கிறார்கள். இதையெல்லாம் எதிர்த்து பிரச்சாரம் செய்யக்கூடிய சீர்திருத்தவாதிகள் உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாருமே மதத்திற்கு வெளியே நின்று எதிர்ப்பார்கள். சூனியம் இல்லை என்று சொல்வார்கள். எதை வைத்து சொல்வார்கள்? இந்த மதங்கள் தான் எங்களை கெடுத்துருச்சு, மதம் வேணாம் என்று சொல்லிவிட்டு சூனியத்தை எதிர்ப்பார்கள். இஸ்லாம் மார்க்கத்தில் மட்டும்தான் இஸ்லாத்தில் இருந்து கொண்டே எதிர்க்கிறோம். சூனியம் இல்லை என்கிறோம். அதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. தாயத்து, தட்டு, தகடு, ஏவல் இதெல்லாம் இல்லை என்று சொல்கிறோம். இதை இஸ்லாமே நமக்கு சொல்லுகிற காரணத்தினால் நம்ம சொல்றோம். பக்தியின் பெயரால நீங்க ஏமாறாதீங்க, மனுஷனுக்கு கடவுள் தன்மை கொடுத்துடாதீங்க என்று நம்ம சொல்லுகிறோமே, அது இஸ்லாத்துக்கு உள்ளே இருந்து சொல்கிறோம். இஸ்லாத்தினுடைய ஆதாரங்களை வைத்து சொல்கிறோம். அப்ப மற்றவர்கள் இதையெல்லாம் எதிர்ப்பதாக இருந்தால் அவங்க எந்த மதத்தில் இருக்கிறார்களோ அதை விட்டு வெளியே வந்து தான் எதிர்க்கணும். ஏன்னா அந்த மதங்கள் எல்லாம் இதை எதிர்க்கல. பில்லி, சூனியம், ஏவல், விளக்கல், பித்தலாட்டம், பிராடு இதெல்லாம் மதத்தின் பெயரால் செய்வது கூடாது என்று தெள்ளத் தெளிவான சான்றுகளை சொல்லி எதிர்க்காத காரணத்தினால் அறிவுபூர்வமாக இது தவறு என்று விளங்கக்கூடியவர்கள் அந்த மதங்களுடைய எல்லையை விட்டு வெளியே வந்து இதை எதிர்க்கிறார்கள். நாம எப்படி எதிர்க்கிறோம் என்று சொன்னால், எங்கள் மார்க்கம் இதை தடுக்கிறது, எங்க மார்க்கத்தில் இதற்கு அனுமதி இல்லை என்ற அடிப்படையில் இருக்கிறோம். இந்த சூனியத்துடைய சவால் கூட ஆணவத்தில் விடப்பட்ட சவாலா? இல்ல. நம்முடைய பெருமையை பறைசாற்றுகின்ற ஒரு சவாலா அல்லது பகுத்தறிவுக்கு ஏற்றதாக இருக்கிறதா என்பதற்காக விடப்பட்ட ஒரு சவாலா? இல்ல. அல்லாஹ் திருமறையில சூனியக்காரன் வெல்ல மாட்டான், இன்னஹு லா யுஃப்லிஹு ஸாஹிரூன், சூனியக்காரர்கள் ஜெயிக்கவே மாட்டார்கள் அல்லாஹ் சொல்றான். வலா யுஃப்லிஹு ஸாஹிரு ஹைஸு அத்தா, எப்படி வந்தாலும் சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி மூசா நபி காலத்திலே சூனியக்காரர்கள் சில சூனியத்தை, தந்திர கலைகளை செய்த பொழுது மா ஜிதும் பிஹி ஸிஹ்ரு, நீங்கள் செய்வது சூனியம், இன்னல்லாஹ ஸயுப்திலுஹு, அல்லாஹ் அதை தோல்வியுறச் செய்வான், சூனியம் ஜெயிக்காது என்று மூசா நபி சொன்னார்கள். இன்னமா சனவு கைது சாஹிரின், இவர்கள் செய்து காட்டியது சூனியக்காரன் செய்யக்கூடிய தந்திர வித்தைகள், நிஜம் அல்ல. இப்படி திருமறை குர்ஆன்ல சூனியங்கிறது ஒரு ஃப்ராடு, அது ஒரு ஏமாற்று வேலை என்று சொன்ன காரணத்தினால்தான் நம்ம அதை எதிர்க்கிறோம். நம்ம அறிவுக்கு பொருந்தலை என்ற காரணத்திற்காக எதிர்க்கிறோம். அறிவுக்கும் பொருந்தவில்லை. நாம எதற்காக என்று சொன்னால், அல்லாஹ் ஒன்றை இல்லைங்கிறான், நடக்காதுங்கிறான், சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டாங்கிறான்.
ஜெயிப்பேன்னு ஒருத்தர் சொன்னா அப்ப அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக நம்ம களம் இறங்கித்தான் ஆக வேண்டி இருக்கிறது. அந்த தைரியத்தில் தான் இந்த சவால் விடப்பட்டது. எங்களுடைய தைரியத்தில் விடப்பட்டது கிடையாது. சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான்டா ஒருத்தர் சூனியத்தால் ஏதாவது ஏற்பட்டது என்று வையுங்கள், அப்ப சூனியக்காரன் ஜெயிச்சிருவான். சூனியக்காரன் ஜெயித்து விட்டால் குர்ஆன் பொய்யாகிவிடும். ஒரு காலத்திலும் அல்லாஹ்வுடைய வேதம் பொய்யாகாது என்ற நம்பிக்கையில தான் இந்த சவால். திமுறல இல்ல, ஆணவத்தில் விடல. அல்லாஹ்வுடைய வேதத்தை எவனாலும் பொய்யாக ஆக்க முடியாது என்கிற அடிப்படையில் இந்த சவாலை நம்ம விட்டிருக்கிறோமே தவிர இதுல பெருமை இல்லை. முதல்ல நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். சில சகோதரர்கள் இந்த 48 நாள் முடிஞ்ச பிறகு ஏராளமான எஸ்எம்எஸ், எனக்கு என்ன எஸ்எம்எஸ் தெரியுமா, வாழ்த்துக்கள், வெற்றி பெற்றதற்கு வாழ்த்துக்கள், அப்படி இப்படி என்ன செய்யறாங்க, அனுப்பினார்கள். அது பெரிய ஒரு தமாஷா, ஒரு வேடிக்கையாக இருந்தது. இதுல வெற்றி பெறுவதற்கு என்ன இருக்கு, நடக்காது. நடக்காது உன்னை அது வெற்றி பெற்று யாராவது சொல்ல முடியுமா? என்னைக்கு ஒப்பந்தம் போட்டோமோ அன்னைக்கே நமக்கு தெரியும் நடக்க போவதில்லை. அன்னைக்கே வெற்றி பெற்றாச்சு. சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான் என்று அல்லாஹ் சொன்ன காரணத்தினால சூனியத்தினால் ஒன்றும் நடக்க போறது இல்ல. அப்ப சூனியத்தால் நடக்க முடியாது என்று சொல்லும் பொழுது ஒருத்தர் ஆப்பிள் கொடுக்கிறோம், அவர் சாப்பிடுறாரு. ஆப்பிளை சாப்பிட்டு விட்டு நீங்கள் சாகவில்லை, உங்களை வாழ்த்துகிறேன் சொல்லுவோமா? அது மாதிரி இது. ஒருத்தர் ஆப்பிள் பழத்தை கொடுக்கிறோம், ஆப்பிள் பழம் சாவடிக்குமா? சாவடிக்காது. இந்த ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டு விட்டு நீங்கள் உயிரோடு இருக்கிற காரணத்தினால் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன் என்று சொன்னால் அது எப்படி ஒரு கோமாளித்தனமாக இருக்குமோ அது மாதிரிதான் இந்த சூனியத்தில் நீங்க ஜெயித்து விட்டீர்கள். என்ன ஜெயித்து விட்டீர்கள்? அல்லாஹ் ஜெயித்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய வேதம் ஜெயித்திருக்கிறது, அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஜெயித்திருக்கிறதை தவிர எவனும் ஜெயிக்க கிடையாது. அப்ப இந்த அடிப்படையில் நீங்கள் புரிந்து கொள்ள அந்த தைரியத்தில் நம்ம சவால் விட்டோம். இன்னும் சொல்ல போனால் இந்த சூனியத்துக்கு எதிராக கடவுள் மறுப்பாளர்கள் எல்லாம் பிரச்சாரம் செய்தார்கள். நீண்ட காலமாக பெரியார் காலத்திலிருந்து தொடங்கி செய்தார்கள். அதெல்லாம் கூடாது, விராட பித்தலாட்டம் அப்படின்னு செய்தார்களே தவிர எனக்கு வைடா பார்ப்போம் என்று செஞ்சது இல்லை. ஏன் செஞ்சால் செஞ்சிருவானோ, என்ன வரும் கேட்டா கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ணுவாங்க. இவன் முடிய கேட்கிறான், மூத்திரத்தை கேட்கிறான், சட்டையை கேட்கிறான், மனிதனை கேட்கிறான், சட்டையை கேட்கிறான், இதை வச்சு ஏதாவது செஞ்சு நமக்கு ஏதாவது ஏற்பட்டுருமோ என்று அடி மனசுல ஒரு இடத்துல இந்த நம்பிக்கை உட்கார்ந்து இருக்கிற காரணத்தினாலதான் சவாலை விடல. நம்ம ஏன் விட்டோம்? அல்லாஹ் சொல்ற நடக்காது. அடி மனசுல கூட இல்ல, ஆள் மனசுல கூட இல்ல, நடக்கவே நடக்காது. அப்படிங்கிறதுனால அவர்களும் செய்ய முடியாத ஒரு சவாலை நமக்கு செய்ய முடிந்தது. ஒரு தடவை நான் செஞ்சிட்டேன் ஒப்பந்தம், அது இவர் திமுர்ல பண்றா நினைக்க கூடாதுங்கிறதுக்காக வேண்டி சண்டைக்கு வந்துட்டாங்க எல்லா நிர்வாகிகளும். இனிமே ஒப்பந்தம் போடுவதா இருந்தால் எங்களை சேர்க்கணும். அப்புறம் ஒரு 5 பேரை சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன, மாவட்டங்கள்லாம் எங்களையும் சேர்க்கணும். வை பேனர், ஓம் பேரை போட்ட வை, மாநிலம் தான் செய்யணும் அவசியம் கிடையாது, ஓம் பேரை போட்டு எனக்கு செய்யணும் வை என்று இதை பரவலாக்கி அந்த விழிப்புணர்வு ஊற்று. எல்லாத்துக்கும் எதனால வந்துச்சு? இந்த தைரியம் எதனால உங்களுக்கு கிடைத்தது? அல்லாஹ்வுடைய வசனம் தான். ஜெயிக்க மாட்டான், சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான் என்னும் போது இதுல வாழ்த்துவதற்கோ வெற்றியோ ஒண்ணுமே கிடையவே கிடையாது. இப்ப உயிரை பணையம் கொடுத்துப்பா அப்படின்னு பரப்புறாங்க. என்ன உயிரை பணையம் கொடுக்குறது? இல்ல பணையம் கொடுக்க என்ன இருக்கு? என்ன மார்வாளருக்கு வெட்ட வந்த மாதிரி, அதனால தப்பிச்சு ஓடின மாதிரி, என் மேல குண்டு வீசின மாதிரி, அதுல தப்பிச்ச மாதிரி, ஆக்சிடென்ட்ல மோதின மாதிரி, அதை மீறி ஜெயிச்சு அதை சொல்லுங்க. ஏதோ ஒரு உயிரை பணையம் வச்சான்னு சொல்லுங்க, அல்ல சிகரத்தில் ஏறி சாதனை படுத்திட்டான்னு சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லையே. இது என்ன பெரிய தைரியம்? எல்லாருக்கும் இருக்கும், ஒரு முஸ்லீமுக்கு இருக்குமே, எல்லா முஸ்லீமும் இருக்குமே. அதனால இதுல உயிரை பணைய வைக்கிற மேற்றம் கிடையாது, சாதாரண ஒண்ணும் இல்ல. அதை நீங்கள் மனதில் வைத்து நடக்கவே நடக்காது. சூனியக்காரனால கடுகளவு தீமையையும் யாருக்கும் எப்போதும் செய்யவே முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்துல போய்கிட்டு உயிரை பணைய வச்சாரு அப்படி இப்படி இதெல்லாம் கூடாது. இன்னும் சில பேர் நம்ம சகோதரர்கள் துவாக்கள், நீங்கள் மக்கள்கிட்ட கோரிக்கை வைங்க, இந்த சூனியக்காரன் ஜெயிக்க கூடாது என்று நீங்கள் கோரிக்கையை வைத்து துவா செய்ய சொல்லுங்க.
நான் ஏன் துவா செய்ய சொல்றேன்? அல்லாஹ் கேரண்டி கொடுத்ததுக்கு துவா செய்யணும். அல்லாஹ் எதுக்கு கேரண்டி கொடுத்தாலும் துவா செய்யணுமா? சூனியக்காரனமோ செய்வோம் என்று இருந்தா ஒரு விஷம் இருக்குது, இந்த விஷத்தினால் எனக்கு ஏற்படக்கூடாது துவா செய்யலாம். ஏன்? அதுல அந்த தன்மை இருக்குது, அல்லாஹ் கொடுத்து இருக்கிறான். விஷம் என்பதுல சாவடிக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதை மீறுவதற்கு என்ன செய்யலாம்? அல்லாஹ் துவா செய்யலாம். ஒரு 10 பேர் நீ 60 இடத்துல வெட்டுறதுக்கு வர்றாங்க, அப்ப நீங்க எல்லாம் துவா செய்ய வெட்டி போட்டுருவாங்க என்று நான் சொல்லலாம். ஏன்? அந்த 10 பேர் அருவாள கொண்டு வந்து என்னை வெட்டிட்டால் எனக்கு பாதிப்பு ஏற்படும். அந்த சக்தியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் மனிதனுக்கு. அதுக்கு பாதுகாப்பு தேடலாம். ஒண்ணுமே இல்லாததுக்கு போய் நீங்க அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுங்கன்னா அப்ப அல்லாஹ் நம்பலையே? நம்ம அல்லாஹ் ஜெயிக்க மாட்டான்டானே. அல்லாஹ் எது நடக்காது என்று சொல்லிவிட்டானோ அதுக்காக வேண்டி ஒவ்வொருத்தரையும் துவா செய்ய சொல்லி நான் எதுக்கு சொல்லணும்? நான் யாரும் கேட்கவே இல்லை. துவா செய்யுங்க நான் கேட்கவே இல்லை. நிறைய எதா இருந்தாலும் கேட்பேன். எதா இருந்தாலும் துவா செய்யுங்க. வியாபாரத்தை பத்தி பேசுவாங்க, துவா செய்யுங்க. சூனியத்தை பத்தி யார் பேசினாலும் துவா செய்யுங்க நான் சொன்னதே இல்லையா? இதுக்கே துவா செய்யணும்? அது நடக்க தெரியுத. அல்லாஹ் கன்ஃபார்மா சொன்ன ஒரு விஷயத்துக்கு துவா செய்ய சொல்லலாமா? ஒரு கல் இருக்குது, சிலை இருக்குது, அந்த சிலை பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எல்லாரும் நம்புகிறார்கள். நான் சொல்றேன் ஏற்படுத்தாது. இதுக்கு அல்லாஹ் துவா செய்யணுமா? ஏற்படுத்தாம இருக்க அல்லாஹ் துவா செய்யுங்க. அதை ஏற்படுத்தாத, அது கல்லு, அதுக்கு எந்த ஆற்றலும் இல்லை. இல்லாத ஒண்ணு ஏற்படுத்தாது என்று அதுக்கே துவா செய்யணும். அதான் இல்லைன்னு ஆக்கி வச்சுட்டான அல்லாஹ். அதுக்கு தான் நபிமார்கள் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? ஏன்பா நீங்கள் பயங்காட்டுறீங்க, நீங்களா ஒரு சிலையை செய்யறீங்க, நீங்களா கை கால் மூக்கெல்லாம் வைக்கிறீங்க, அதுக்கு பிறகு நீங்களே வணங்குறீங்க, நீங்க தயாரிச்சுட்டு உங்களை காப்பாற்றுங்கிறீங்க, அதை எதிர்த்தா என்ன ஏதாவது இடைஞ்சல் பண்ணுங்கிறீங்க, எனக்கு செஞ்சு காட்டுங்கன்னு கேட்டார்ல. அதுக்கு எல்லாரும் துவா செய்யணுமா? யாரெல்லாம் அந்த சிலை என்ன அழித்து விடாமல் நீ காப்பாற்றுவாயாக அப்படின்னா சில நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம் உள்ளுங்க. அப்படி கேட்டா என்ன வாங்குறேன்? அந்த சிலைக்கு என்னமோ இருப்பு மற்றது கேளுங்க. அல்லாஹ் எது கொடுத்திருக்கிறானோ விஷத்தை கொண்டு ஏற்படாம காப்பாத்தல்ல. தேள் பாம்பு கடிச்சு சாபாம காப்பாத்துன்னு கேட்கணும். ஏன்? அதெல்லாம் இருக்குது. தேள் கடிச்சா விஷம் ஏறும் இருக்குது, பாம்பு கடிச்சால் ஏற்படும் இருக்கிறது. ஆக்சிடென்ட்ல செத்து போகாம காப்பாத்தலான்னு கேட்கலாம். ஏன்? சாவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூனியத்தில் இல்லைங்க, உண்மை நடக்காதுங்க, ஒண்ணுமே இல்லை. இன்னும் அழகா பேர் அழகாச்சான் சூனியம். சூனியம் என்ன? ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா நம்பர் சொல்லுவான், ட்ரெயின் நம்பர். எப்படி சொல்லுவான்? சூன்யா 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 4 இருக்கும். சூனியம் என்னது? சைபர் இருக்கும். அது இம்மண்ணா, தமிழ்ல இம்மண்ணா போட்டுக்கிட்டாங்க. சூனிய ரயில்வே ஸ்டேஷன்ல பாத்துருக்க டைம் அறிவிப்பான்ல, வண்டி நம்பர் சொல்லும் பொழுது அதுக்கு என்ன சொல்லுவான்? 000 சொல்லும் போது 0 சொல்ல மாட்டான். இந்தியில சொல்லும் பொழுது சூன்ய, அது தமிழ்ல இம்மண்ணா சேர்த்துக்கணும். கல்யாணம் சொன்னா கல்யாணம் நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா? அந்த இம்மண்ணா சேர்த்தா தமிழாயிக்கிறோம். மங்கள் சொன்னா மங்களம்னு சொல்லிக்கிறோம். அந்த மாதிரி சூனியண்டவன் சொன்னா நம்ம சூனியம்னு சொல்லிக்கிறோம். சூனியங்கிற வடமொழி சொல்லுக்கு என்ன அர்த்தம்? இல்லைன்னு அர்த்தம். அழகா பேர் வச்சிருக்காங்க. சூனியண்டாலேயே 0 சைபரு ஒண்ணுமில்லாது 1 2 3 9 வரைக்கும் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. சூனியத்துக்கு உண்மை இல்லை, சேர்ந்தா மதிப்பு, அது ஒரு விஷயம். சூனியம்ங்கிறது ஏதாவது இருக்குதான்னு கேட்டா ஒரு மதிப்பும் இல்லை. அப்ப சூனியம்ங்கிறது சைபர்னு சொல்லி அழகா பேர் வச்சிருக்கிறான். இவங்க செய்யற வேலைக்கு அதையே அல்லாஹ் தற்செயல் ஆக்கலாம் பாருங்க. இவங்க அப்படி நினைச்சு வச்சிருக்க மாட்டாங்க. அல்லாஹ்வே இவங்களுக்கு என்ன பேரை கொடுத்துருக்கான் மனசுல கேட்டா சூனியம் இல்ல, பொய், ஒண்ணும் இல்லாது பேரே காட்டுது. என்ன காட்டுது? சூனியன் ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால இந்த சூனியத்துல ஜெயிச்சுட்டாங்க அப்படி இப்படி யாருக்கு இந்த தைரியம் வரும்? சில பேர் சரியான தைரியமான ஆளு. அப்படி யாரு? ஃபியூச்சர் தைரியமான ஆளு. இது என்ன தைரியம்? 2 தைரியம் இருக்குங்கிற ஒரு தைரியமும் கிடையாது. எலுமிச்சம்பழம் தின்ட்டு அவர் சாவ மாட்டா தைரியமா சொல்லுவீங்களா? எலுமிச்சம்பழம் தின்ட்டு ஏன்டா சாவுறான்? விஷத்தை குடிச்சு சாவ மாட்டான்னு சொல்லி தைரியசாலின்னு சொல்லலாம். எலுமிச்சம்பழத்தை சோத்தை தின்ட்டு சாவ மாட்டான்னு தைரியமா? இது தைரியமேற்றும் கிடையாது. இப்ப நாங்கள் வைத்த அந்த அறைகூவல் எங்கள் தைரியத்துக்கு ஆதாரம் கிடையாது. நல்லா விளங்கிக்கணும். எங்களுடைய மன உறுதிக்கு ஆதாரம் கிடையாது. எதுக்கு ஆதாரம்? அல்லாஹ் சொன்னது நடக்கும், அல்லாஹ்வை மீறி இது நடக்காது என்கிற நம்பிக்கையின் காரணமாக நம்ம இதை சொல்லி இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளணும். வாழ்த்துகள் தான் செய்ய. ஒன்னே ஒண்ணு இருக்கு, சில சகோதரர்கள் கொஞ்சம் அறிவுபூர்வமாக, நீங்க சூனியத்தினால ஒண்ணு நாங்க நம்புறோம், என்னத்தையாவது கொடுத்தா தின்றாதீங்க, சாப்பிடாதீங்க, போற வர இடங்கள்ல என்னத்தையாவது அதாவது கொஞ்சம் ஒரு லாஜிக் இருக்குது. என்னத்தையாவது கொடுத்துட்டு
அதனால நான் படுக்கணும் மோதா போயிட்டு சூனியத்தினாலதான் தற்கொலை பண்ணிக்கிட்டான் என்று ஆக்கிவிட வாய்ப்பு இருக்கிறது. அப்படிங்கிற மாதிரி சில பேர் நினைஞ்சாங்க. அப்படி சில யோசனை அது நடக்கலாம். அது சூனியத்தின் மூலமாக நடந்த மாதிரி காட்டுவதற்காக வேண்டி வேற ஏதாவது டெக்னிக்கை கையாளலாம் என்று சில பேர் யோசனை சொன்னாங்க. அது அறிவுபூர்வமானது, ஏமாந்து போயிடக்கூடாது. அதனாலதான் நம்ம என்ன செஞ்சோம், தற்கொலை தான் செய்யணும், வேற மாதிரி ஆக்சிடென்ட் அது இதெல்லாம் ஏற்படக்கூடாது, அது தெளிவாக புரிதல் நினைஞ்சோம் சொல்லி இருந்தோம். அதனால இதுல ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை போய் நம்ம விரும்பாண்டமா என்ன செய்யறாங்க மக்கள் ஆக்கிட்டாங்க. அடுத்து என்ன, இந்த ஒப்பந்தம் போட்டதுல இருந்து சரி மூட நம்பிக்கை இருக்கு மக்கள்கிட்ட, ஏதோ ஒரு பிரச்சாரத்தின் மூலமா நவீன யுக்தியை கடைபிடித்து அதை ஒழிக்கிறதுக்கு பாடுபடுறாங்க. நம்ம இவ்வளவு நாளா சொல்லல அப்படின்னு உலமாக்கள் ஒதுங்கி இருந்திருக்கணும். இவ்வளவு நம்ம ஏமாத்திட்டு இருந்தோம், சரி தொலைஞ்சிட்டு போகுது. இன்னைக்காச்சும் இந்த சூனியத்தினால ஒண்ணு நடக்குது. சூனியத்தினால ஒரு கணவன் மனைவி பிரச்சனைக்கு எல்லாம் சூனியத்தை செய்யறாங்க. ஒரு கல்யாணம் பண்ணி வந்துட்டான்னு சொன்னா மாமியாக்கார என்ன செய்வா, மருமகளுக்கு எதிராக போய் சூனியம் வைக்க சொல்லுவா. என் மருமவ கைப்புள்ள போட்டு வச்சுக்கிட்டா, என் மகன நீ சூனியம் வச்சு பிரிக்க முடியுமா? அது எப்படி பிரிக்க முடியுங்கிறேன். உங்க காசை பறிப்பானே தவிர புருஷனுக்கு பொண்டாட்டிங்க உள்ள ஈர்ப்பு அல்லாஹ் ஏற்படுத்தினது, அதுக்குத்தான் கல்யாணமே பண்றீங்க. அது எவனாலையும் பிரிக்கலாம் இயலாது. மாமியாரா இருக்கிற நீங்களும் மாமனாரோட சேர்ந்து அப்படிதான் இருந்தீங்க. அப்ப கணவன் மனைவி என்கிற ஒரு ஈர்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கும் பொழுது அது ஏதோ ஒரு வகையில் அந்த மனைவி கணவனை கவர்ந்தால் இணக்கமா தான் இருப்பார்கள். இதை பிரிக்கணும்னு அந்த மாமியாருக்கு ஐடியா வருது. அதுக்கு எது உதவுது, சூனியக்காரன் போய் என் மருமக வந்து புருஷனை கையில போட்டுக்கிட்டா, ரெண்டு பேரையும் பிரிச்சு விடு. மருமகாரி அல்ல மருமக வீட்டு பொம்பளையா போய் அவன்கிட்ட போயிட்டு மாமியாருக்கு தனி கொடுத்ததுக்கு போய் எல்லா வகையிலும் அவன் எல்லா மாதிரி சேர்த்தும் வைப்பாரு, தனி கொடுத்தனும் வைப்பாரு, சண்டையாவும் ஆக்குவாரு, ஈர்க்கவும் செய்வாரு. நான் ஒரு பொம்பளைய லவ் பண்றேன், அவளும் என்ன லவ் பண்ணணும், அதுக்கு சூனியம் எப்படி? இவர் ஒரு பொண்ணை விரும்புறாராம், அந்த பொண்ணு விரும்பலையா, அதுக்கு சூனியம் இருக்குங்கிறாங்க. அப்ப இப்படி எல்லாம் போட்டு ஏமாத்திக்கிட்டு நம்முடைய பணங்களை சுரண்டி கொண்டிருக்கிறார்களே, அதிலிருந்து விடுபடுவதற்கு இந்த பிரச்சாரம் ஒரு உதவியாக இருக்கிறது, மக்களுக்கு விழிப்புணர்வாக இருக்கிறது. அப்படித்தானே உலமாக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள், பல இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இதுல சந்தோஷப்படுவதற்கு பதிலாக என்னவெல்லாம் செய்யறாங்க. ஒரு ஆள் சொல்றார், செட்டிங் இந்த அகோரி மணிகண்டன்கிறாரு, இவங்க ஆளு செட்டிங் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க. என்ன செட்டிங் பண்ணி? சூனியத்தினால ஒண்ணு ஆகாது. 48 நாள் கழிச்ச உடனே அவனுக்கு ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து களிமா சொல்ல வச்சு என்ன செய்யுங்க, களிமா சொல்ல வச்சு விட்டோம் அப்படின்னு காட்டுவதுதான் பிளானு. நீங்க வேண்டா பாருங்க, இதான் சும்மா மேடையில நீங்க வேண்டா பாருங்க, இதான் நடக்க போகுது. எது நடக்க போதான்? 48 நாள் முடிஞ்ச உடனே வருவானா, எனக்கு ஒண்ணு ஆகாதான். ஏன் ஆகாதுன்னா இருந்துச்சு ஒரு காலத்துல, இப்ப இல்லையா. ஏன் ஆகாது? சூனியம் ஒரு காலத்துல இருந்துச்சு, ஆனா இப்ப இல்ல, அதனால ஒண்ணு ஆகாது. அந்த சூனியம் செய்யற பெரிய பெரிய ஜாம்பவான்கள் போய் சேர்ந்துட்டாங்க, இப்ப சாதாரண ஆளுக்கு தான் இருக்கிறாங்க. அதனால பிஜேக்கு ஒண்ணு ஆகாது. என்ன நடத்துவாங்கன்னு கேட்டா, லாஸ்ட் நாள்ல கூப்பிட்டு 50,000 ரூபாய் மணிகண்டன் கொடுத்து இஸ்லாத்துல ஏத்துக்கன்னா அவன் ஏத்துக்கிடுவான். அதை விட பில்டப் என்ன தெரியுமா, அவனை பத்தி ஃபுல்லா விசாரிச்சுட்டோம், அவன் வரலாறையும் நாங்க ஆய்வு பண்ணிட்டோம். அப்படி அவன் சுடுகாட்டுல, அவன் வரலாறு கிடையாது, சுடுகாட்டுல கிடைக்கிறவன், அவனுடைய வரலாறு எடுத்துட்டாங்களா ஆய்வு பண்ணிட்டோம் அப்படின்றாரு. கடைசியில் என்னாச்சு, 50,000 கொடுக்கவும் இல்லை, வரவும் இல்லை. சூனியம் தோட்டு பற்றிய தவிர இப்படியாக இதுதான் டாபிக். சூனியத்தை நிலைநாட்டுவதற்கு இப்படி சில பேர் நினைஞ்சாங்க, பேசினாங்க. அது எல்லாம் பொய்யாகி போச்சு. அடுத்து என்ன, சரி இது ஒரு பிரச்சாரம் பண்றாங்க, மார்க் அடிப்படையில் பண்றாங்க. கூடுங்கிறவன் பண்றான், கூடாதுங்கிறவன் ஏத்து ஆதாரத்தை சொல்லிட்டு போ. அதை விட்டு என்ன பண்றாங்கன்னா, இந்திய அரசாங்க சட்டப்படி குற்றம். அடுத்து ஒருத்தன் எது குற்றமா, சூனியத்துக்கு ஒப்பந்தம் போட்டது இந்திய அரசாங்கத்தின் சட்டப்படி குற்றம். என்னடா குற்றம்? ஸ்டாம்ப் பேப்பர், புனிதமான ஸ்டாம்ப் பேப்பர் இருக்குத, அது பண வரவு செலவுக்காக அரசாங்கம் அடித்திருக்கிற ஒரு பேப்பர். அந்த பேப்பர்ல இந்த மாதிரி 50 லட்சம் அந்த மாதிரிலாம் எழுதுவதற்கு கிடையாது, இடம் கிடையாது. இது பயங்கரமான குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா சட்டத்துக்கு விரோதம்.
சரி, இந்திய சட்டத்துக்கு விரோதம்னா அதுக்குரிய நடவடிக்கை மேல எடுக்க வைக்க வேண்டியதானே? அதுக்கே மேடை போட்டு கத்திக்கிட்டு இருக்கிறீங்க, அதுக்கே போஸ்டர் போடணும். இந்திய சட்டப்படி நான் வந்து தப்பான செஞ்சேன்னு சொன்னா இந்திய சட்டத்தின்படி என் மீது நடவடிக்கை எடுக்க வைக்கணுமா இல்லையா? அதுவும் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? உடனே டிஜிபி சந்தித்து மனு, அங்க கிழக்கிட்ட கொடுத்துட்டு வர்றதுதான் வாசல் வந்து பேட்டி. எப்படி ஒரு கிழக்கிட்ட பேப்பரை கொடுத்துட்டு வந்து டிஜிபியை சந்திச்சு மனு கொடுத்திருக்கிறோம். எதுக்கு மனு? இந்த ஒப்பந்தத்தை செய்து சட்டவிரோதமான காரியத்தை ஸ்டாம்ப் பேப்பரை தவறாக பயன்படுத்திய காரணத்திற்காக பிஜேயை கைது செய்ய வேண்டும், வழக்கு பதிவு செய்ய வேண்டும் கொடுத்தாங்க. சரி, சட்டவிரோதமா என்ன பண்ணிருக்கோம்? வழக்கு பதிவு செஞ்சிருக்கோமா இல்லையா? அதை வாங்கி டஸ்ட்பின் பேப்பர்ல போட்டாங்க. போலீஸ் வாங்கினா அது குப்பை கூடைக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு? ஒரு 10-15 பொம்பளை கூட்டிட்டு போய் டிஜிபி முற்றுகை. எதுக்கு முற்றுகை? சட்டவிரோதமான இந்த பேப்பர்ல வந்து நீங்க அவர் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க, அதனால அவரை கைது பண்ணணும், பெரிய குற்றம் இது, இந்திய சட்டத்துக்கு எதிரானது, முற்றுகை. அதுக்கு ஒண்ணும் இல்லை, முற்றுகை அனுப்பி விட்டாங்க. முற்றுகை போட்ட பிறகு ஆஹா பயங்கரமான குற்றம் நடந்து கேஸ் போட்டாங்களா? இதை போலீஸ்காரனை கூமுட்டையா? சட்டம் தெரியாது அவனுக்கு. அப்ப போலீஸ்காரன் பார்த்து பைத்தியக்காரனா இருக்கானோ, இது பின்ன இதை போய் சட்டவிரோதங்கிறாட விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் மேலாவலசத்தை காட்டுவதற்காக வேண்டி ஹைகோர்ட்ல மனு. உடனே போலீசார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், நடவடிக்கை எடுக்கல, உடனே கைது பண்ண சொல்ற ஆர்டர் பண்ணணும். இது விசாரணைக்கே உகந்ததுல தள்ளி விட்டாங்க. அப்ப என்ன சட்டவிரோதம்? சட்டவிரோதங்கிற போலீஸ் சட்டவிரோதம் இல்லைங்கிறான், கோர்ட்டு சட்டவிரோதம் இல்லைங்கிறான், நீ பாட்டு ரோட்ல உட்காந்து கத்திட்டே இருக்கிறாங்க. இதுல அடையக்கூடிய லாபம் என்ன அடைய போற? சூனியத்தினால் பாதிப்பு ஏற்படக்கூடாது விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம். இதுல உனக்கு என்ன லாஸ்? நீ சூனியக்காரனா? நீ அதை சம்பாதிச்சுட்டு இருக்கிறியா? பொழப்புல மண்ணெல்லி போட்டா கூட சொன்ன ஒரு நியாயம் இருக்கு, எங்க பொழப்புல மண்ணெல்லி போட்டாண்டு. அப்ப மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது நோக்கம் என்னன்னு கேட்டா, எப்படியாவது டேமேஜ் பண்ணணும், நம்மளை கிறுக்கம் பைத்தியக்காரன் ஆக்கணும்னு நினைத்தா கண்டுகொள்ளவே இல்லை. கடைசியில் என்னாச்சு? கைது பண்ணணும்னு சொன்னாங்களா, அவங்கள கைது பண்ணி உள்ள போட்டாங்க. இப்ப அதுல உள்ள ஆளை கைது பண்ணி என்னச்சாச்சு? சட்டவிரோதம் செஞ்சது யாருங்கிறத உள்ள தூக்கி போட்டாச்சு. இது ஒரு விஷயம். அடுத்து கிளம்புனாங்க மத நல்லிணக்கத்தை கெடுத்து மத கலவரத்தை தூண்டும். இதுல மத கலவரம் என்ன? ஒரு சூனியக்காரன் வர்றான், நீங்க எனக்கு செய்தாங்கிறோம், 2 பேரும் மேட்ரு, இதுல எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. மத கலவரம் முஸ்லீம்லாவா, இந்துக்கும் முஸ்லீம் போட்டி, அனைத்து இந்துக்களுக்கும் ஒரு சவால் அப்படியே நம்ம சொன்னோம். அல்ல இந்துக்களுக்கெல்லாம் இவருடைய ஏக பிரதிநிதியா, அகவரி மணிகண்டன் அனைத்து இந்துக்களுக்கும் பெரிய தலைவரா, அல்ல அவர் அமித்ஷாவா, நரேந்திர மோடி அவருக்கு நமக்கு பந்தயம் வந்தா இந்து முஸ்லீம் கலவரம் வரும். ராமகோபால் அந்தஸ்து கூட இல்ல, சுடுகாட்டில் கிடக்கிறவரு, அவரோட ஒரு ஒப்பந்தம் போட்டா என்ன வந்துருமா? இந்து முஸ்லீம் கலவரம் வந்துடும். பேசுற எங்களோட தொடர்பு கொண்ட எல்லாரும் இந்துக்கள் தான். போன் பண்ணுங்க, நல்ல வேலை செஞ்சீங்க, ஏமாத்திட்டு இருந்தாங்க, இப்பதான் விழிப்புணர்வு அடைஞ்சிருக்கோம், எவ்வளவு ரூபா நான் இழந்திருக்கேன் தெரியுமா, இந்த மாதிரி அன்னைக்கே செஞ்சிருந்தா நான் ஏமாந்திருக்க மாட்டேன் அப்படின்னு இந்து மக்கள் மத்தியில விழிப்பு தான் ஏற்பட்டுச்சே தவிர எந்த விதமான ஒரு கலவரமோ விருப்போ ஏற்படவே இல்லை. இன்னும் சொல்ல போனா அது இந்து முஸ்லீம்கள் அடிப்படையில் உள்ளதா? இங்கே சூனியக்காரங்க இல்லையா? முஸ்லீம் பேர்ல கிறிஸ்துவர்ல சூனியக்காரங்க இல்லையா? எல்லாத்துக்கும் இருக்கு போல. அதுக்கப்புறம் முஸ்லீம் பேர் வாங்கிட்டே ஒரு ஒப்பந்தம் போட்டு தான் இருக்கிறோம். அப்ப இது மதத்தின் அடிப்படையில் உள்ள விஷயம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு மத கலவரத்தை தூண்ட பார்த்தாங்க. இப்படி சொன்னால் 4 இந்துக்கள் ஒன்னு ராமகோபால் அறிக்கை வருவாரு, அது கூட புதுசாகி போச்சு. எதுக்கு இப்படி போட்டாங்க? இந்து முஸ்லீம் போட்டோம்னு சொன்னா பிஜேபி இருந்து அறிக்கை வரும், ராமகோபாலும் அறிக்கை வரும், இவர்களை கைது செய்து வரும், மத கலவர் தூண்டுறார்கள் வரும். அதை வச்சுக்கிட்டு உள்ள முடிச்சு போட்டோம்னு சொன்னா அது நம்ம ஜெயிச்சிடலாம். அதுவும் நடக்கல. எந்த இந்துக்களுக்கு குரல் கொடுக்கிறான ஒருத்தம் கூட வாய் திறக்கல, அதுலயும் ஃபெயிலியரா போச்சு. இப்படியாக இதனுடைய அணுகுமுறையாக இருந்தது. கடைசி என்ன? மத கலவரத்தை தூண்டுறதுக்கு முதல்வர் விட முற்றுகை அப்படின்னு அறிவிச்சு அதெல்லாம் உள்ள முடிச்சு போட்டுருக்காங்க. இப்ப ஆமா, நடந்த விஷயம் இது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த சூனியத்துக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் தான் கூடுமா இருக்கா இல்லையாங்கிறது புத்தகத்தையும் விளக்கியாச்சு, 10 நாள் உரையில் விளக்கியாச்சு. நடந்த இந்த நிகழ்வுகள்ல இருந்து நீங்க விழிப்புணர்வு பெறதுக்காக தான் சொல்லி காட்டுறேன். அடுத்து என்னன்னு கேட்டா, நம்ம ஏக தௌஹீத் என்று சொல்லிக்கொண்ட தர்காவை மட்டும் எதிர்ப்பார்கள்,
சூனியக்காரன அவுலியாவுக்கு மேல பெருசா மதிப்பார்கள். அவுலியாக்களுக்கு ஒன்றும் செய்ய இயலாது, ஒரு அல்லாஹ்வை நம்பணும் அவுலியாங்கிறாள், அவங்களுக்கு ஒன்றும் செய்ய இயலாதுன்னு பேசுவாங்க. சூனியக்காரன் செய்யணும் என்று சொல்லி சூனியக்காரன் அவுலியாக்களுக்கு மேல பெருசாக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்காங்க இல்லையா, சலபு கூட்டம் இவங்களுக்கு பேரு. இவங்க என்ன செய்யறாங்க, சூனியம் வைக்க தயாராண்டு பந்தயம் போடுறீங்களே, சூனியம் வைக்கிறது காபிர் குஃபருடைய வேலை, சூனியம் செஞ்சா காபிர் ஆயிருவான், காபிர் ஆகுறதுக்கு நீ பந்தயம் போடலாமா அப்படியே ஒரு கேள்வி கேட்டாங்க. சூனியம் வைக்க சொன்னா காபிர் ஆயிருவான்ல, அதுதான் நீ கூப்பிடுறீங்க சூனியம் வைக்க சொல்லி, அது எப்படின்னு கேட்கிறாங்க. சூனியம் வைக்க சொல்லி யாரை கூப்பிடுறோம், சூனியமே வேண்டாம்னு சொல்லி ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறான் அவனைய கூப்பிடுறோம், எவன் ஆல்ரெடி காபிரா போய் இருக்கிறான் அவனை தானே கூப்பிடுறோம். சூனியம் வைக்க யாரை கூப்பிடுறோம், எவன் சூனியத்தை நான் செய்வேன் போர்டு போட்டு இருக்கிறானோ, நான் காபிரா ஆயிட்டேன் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை என்று சொல்கிறானோ அவனுக்கு தானே இந்த அறைகூட விட்டோம், உனக்கு விவாத அறைகூட விட்டுருக்கிறோம். மார்க்க அறிஞர் ஏமாத்திட்டு இருக்கிற வாடா விவாதத்துக்கு, அவர்களுக்கு நம்ம அழைத்திருப்பது விவாத அறைகூவல். சூனியத்தை தொழிலாக செய்து மக்களை ஏமாத்துறவர்களுக்கு தான் செஞ்சு காட்டுங்கிற அறைகூவல் விட்டுருக்கிறோம். அவனை காபிரா நம்ம ஆக்க முடியும், அவன் காபிரா தான் இருக்கிறான். நம்ம பந்தயத்து கூப்பிடுறோமே அதுக்கு முன்னாடியே அவன் சூனிய தொழிலை செய்து அதன் மூலமாக காபிராக ஆகி இருக்கிறான், அவனை தான் கூப்பிடுகிறோமே தவிர இதுல கூப்பிட்டு காபிரா ஆக்கலாமா, இதெல்லாம் ஒரு கேள்வி. 50 லட்சம் ஏது போய் ஐபில சொல்லு, 50 லட்சம் ஏதுன்னு சொன்னா எம்போஸ்மெண்ட் ஆபீசர் போய் சொல்லு, இன்கம் டாக்ஸ் ஆபீசர் போய் கம்ப்ளைண்ட் பண்ண 50 லட்சம் ரூபாய் வச்சுட்டு இருக்கிறாங்க என்னன்னு கேளுங்க. காரி துப்பி இருப்பான். ஏண்டா செய்ய முடியாத ஒண்ணுக்கு போட்டிருக்கிறாங்க வச்சுக்கிறேன் சொல்றான். ஒப்பந்தத்துல தெளிவா சொல்லி இருக்கிறோம், 50 பைசா கூட தரமாட்டோம், நீ ஜெயிக்க போறது இல்ல, சூனியம் தோக்குறத காட்டுறதுக்கு சொல்றோம், பைசா வச்சுக்கிட்டுலாம் செய்யல. நாங்க 48 நாளா வசூல் பண்ணிருந்தோமா, 48 நாளா 50 லட்சம் வேணும் தாங்க உன்னை கேட்டோமா, அது அன்னைக்கு மறந்தாச்சு அவ்வளவுதான். 50 லட்சம் போட்டோமே அடுத்த நிமிஷமே இந்த ரூபாயை பத்தி நாங்க செய்யற ஜமாத்துல மசோரா பண்ணி 50 லட்சம் என்ன பண்றது ஏதாவது ஏற்பாடு பண்ணி அது கேட்டோமா. 50 லட்சத்துக்கு மசோராவும் பண்ணல, மக்கள்கிட்ட கையேந்தல, வெளிநாட்டு மண்டலங்கள்லாம் கடிதம் எழுதி 50 லட்சம் கொடுக்க வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்கிறது அப்படின்னு பேசணுமா, அல்ல நான் குடும்பத்தாரெல்லாம் கூட்டி வச்சு 50 லட்சம் போட்டு விட்டேன் 3 மாட்டை வித்துப்பட்டு அப்படியா பேசணுமா. நானும் அதுக்கு முயற்சி பண்ணல, குடும்பத்திலையும் பண்ணல, நிர்வாகத்திலையும் பண்ணல, பொதுமக்களிடையும் பண்ணல, ஊரா வசூலும் பண்ணல. ஏன் பண்ணல, ஏன் கொடுக்கணும், தோத்து போறது உறுதி சூனியம், நம்ம ஜெயிக்க போறது உறுதி, இதுக்கே 50 லட்சம் ரூபாய். இன்னும் சொல்ல போனா இத கேட்கறாங்க 50 லட்சம் இருந்து, இதுக்கு முந்தி 1 கோடி எல்லாம் கேட்டிருக்கிறோம், அப்பெல்லாம் சும்மா தான் இருந்தாங்க. இப்ப கடுப்பு தௌஹீத் ஜமாத்து தாறுமாற வளர்றதுல தாங்க முடியாத கடுப்பு. தராவி கேட்டது இல்ல, அப்ப ஏன் நீ கேட்கல, தராவி கேட்கத்தானே செஞ்சோம், எத்தனை காரியங்களுக்கு கேட்கத்தானே செஞ்சோம், அப்ப தொடர்ச்சியா கேட்கிறோம். எது கேட்கிறோம், நடக்க முடியாத ஒருத்தருக்கா ஒரு பணம் இருக்குங்க, இந்த பணத்தை உசுறு கொடுத்து எழுப்பினால் 1000 கோடி தருவேன் கூட நான் சொல்லுவேன். வச்சுக்கிறேன் அர்த்தமா, முடியாதுன்னு அர்த்தம். ஒரு பணம் ஜனாசா கிடக்குது, மருத்துவர்லாம் கூட செக் பண்ணி ஜனாசா பாடி ஆயிடுச்சு என்று கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். கன்ஃபார்ம் பண்ண பிறகு நான் என்ன சொல்றேன், இந்த ஜனாசாவை நீ உசுறு கொடுத்து எழுப்பினால் 1000 கோடி தருவேன் அப்படின்னு என்ன அர்த்தம், அறிவாளி எப்படி விளங்கிடுவான், 1000 கோடி வச்சுக்கிறாங்க அப்படி விளங்கிடுவான், எப்படி விளங்குவான், ஒரு 3 கூட எப்படி விளங்குவான், ஓஹோ முடியாது, செத்தவனை பொழைக்க வைக்க இயலாது, அதுக்காக வேண்டி இந்த சவால் விடுறாங்க. அறிவுள்ள வழங்க வேணாம். அப்ப அறிவுள்ளவன் சில விஷயங்களை சொல்வதற்கு நடக்க முடியாத ஒரு ஸ்டைல்ல கேள்வி கேட்கிறது அல்லாட்ட உள்ள ஒரு ஸ்டைல். இப்ப உதாரணமா அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்குன்னு சொன்னாங்க, நசாராக்கள் என்ன பண்ணாங்க, அல்லாஹ்வுக்கு மகன் இருக்கு அப்படிலாம் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் இல்ல, அல்லாஹ்வுக்கு பிள்ளை குட்டி எல்லாம் கிடையாது, மனைவி மக்கள் கிடையாதுன்னு சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், ஒரு கேள்வி கேட்க சொல்றான், குல் இன் கான லிர்ரஹ்மானி வலதுன் ஃபஅன அவ்வலுல் ஆபிதீன், நபியே நீங்கள் கேளுங்கள், இறைவனுக்கு மகன் இருந்தால் முதல்ல நான் வணங்குறேன் சொல்லுங்கிறான். மகன் இருக்கான அர்த்தம், இறைவனுக்கு மகன் இருக்குமையானால் இறைவனுடைய மகன் இறைவன் தானே, ஆட்டுடைய குட்டி ஆடு தானே, மனுஷன் போடுற குட்டி மனுஷன் தானே, கழுத போடுற குட்டி கழுது தானே, இறைவனுடைய மகன் இறைவன் தானே.
அப்ப இறைவனுக்கு பிள்ளை இருக்குமையானால் அதை நான் முதல்ல வணங்குகிறேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். இன்கானலிர் ரஹ்மானி வலதுன் அவ்வளவு ஆபிதீன், ஃபர்ஸ்ட் நான் வணங்குறேன். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய மகன் வணங்க போறாங்கன்னு அர்த்தம். அதுக்கு இல்லன்னு அழுத்தமா சொல்றாங்க. இல்லடா, அல்லாஹ்வுக்கு பிள்ளை இல்ல, இருந்தா தானே வணங்குறதுக்கு. அந்த ஒரு ஸ்டைல கையில் எடுத்துக்கொண்டு அல்லாஹ் இப்படி வேற பொருளாதாரம் இல்லாம ஒரு ஸ்டைல் எடுத்தா இவங்க காசுக்கு தான் வருவாங்கன்னா காசை கையில் எடுக்கும். அவ்வளவுதான் பஞ்சாயத்து, நடக்க போறது கிடையாது. அடுத்து என்ன, 50 லட்சத்துக்கு விஷயம் ஆச்சா. அப்புறமேலு இந்த புதிய தரமெல்லாம் பார்த்திருப்பீங்க, கேள்வி கேட்டது. அது அவங்க கேட்டது, அவங்க கேட்டாங்கன்னு எடுத்துக்கிற இயலாது. இல்ல இவங்க பரப்புனது, இவங்க போட்டு 50 லட்சம் ஏது, பந்தயம் இஸ்லாத்தில் உண்டா, அதெல்லாம் நோட்டு வச்சுக்கிட்டாரு. பந்தயம் கட்டுறாமா, 50 லட்சம் பந்தயம் கட்டலாமா? இத பந்தயம் இந்த சூனியத்துக்காக விட்டுருங்க. பந்தயண்டா என்னங்கிறத இஸ்லாம் கூறும் பொருளியல்ங்கிற பொருளாதாரம்ங்கிற ஒரு நூல் எழுதியிருக்கமா இல்லையா? 4 வருஷத்துக்கு முந்தி அந்த நூல்ல விளக்கிருக்கமா இல்லையா? இவனுக்காண்டி விளக்கணும். பந்தயம்னா என்ன? 2 சைடு, 2 சைடு இருக்கணும். தான் பந்தயம். பந்தயம் என்று சொன்னால் நீனும் பணம் போடு, நீனும் பணம் போடு, ஜெயிச்சா ஒருத்தன் எடுத்துக்க, ஒருத்தன் இழப்பான், ஒருத்தன் வாங்கிட்டு போயிடுவான். அதான் பந்தயம். நம்ம அந்த மணிகண்டன் போட்ட பந்தயத்துல நீ 50 லட்சம் கொண்டு வா, நான் 50 லட்சம் கொண்டு வர்றேன், கடைசியில் நீ யார் ஜெயிக்கிறோமோ 1 கோடி அப்படி சொன்னோமா? நான் எடுத்துக்கிற பேச்சே இல்ல, அவன் போடுற பேச்சே இல்ல. இதுன்னு சூதாட்டம். அவனும் போடணும், நானும் போடணும், ஒருத்தனை எடுத்துக்கொள்ளணும், ஒருத்தன் இழக்கிறான். அப்ப நான் தான் எடுத்துக்கிற பஞ்சாயத்துக்கு நான் வரலையே, பரிசுங்குது. ஒரு கபடி போட்டி நடக்கிறது, ஜெயிச்சால் நான் 5 லட்சம் தர்றேன். இது பந்தயமா? ஜெயிச்சவனுக்கு நான் கொடுப்பேன், உன்ட்ட காசு என் காசு தருவேன். அப்ப இது பந்தயம், சூதாட்டம், இஸ்லாத்துக்கு எதிரானது, அப்படியெல்லாம் ஒரு பில்டப் கொடுத்து அதை ஒரு பக்கம் செஞ்சாங்க. அடுத்து ஒருத்தன், சரி நீ அகோரிட்ட மணிகண்டன் பந்தயம் போட்டீங்க, அவன் தோத்துட்டான். இன்னொருத்தன் வந்துட்டா, வரட்டு இன்னும் லட்சம் பேர் இருக்குமா? என்ன டேட்டா போட்டுருக்கிறோம், என்ன டேட்டா போட்டுருக்கிறோம். ஜமாத்துல 7 லட்சம் பேர் இருக்கிறாங்கல்ல, ஒவ்வொருத்தருக்கும் போடுவோம். வா, ஒவ்வொருத்தருக்கும். பொம்பளை எல்லாம் ரெடியா இருக்காங்க, வா, எவன் வேண்டாம் வா, ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு ஆள் ஒப்பந்தத்தை போடு. என்னமோ முடிஞ்சு போன மாதிரி அடுத்து ஒருத்தன் வந்தா தொகை தான் போறான். இருக்கிற ஒரு சூனியக்காரன் எண்ணிக்கையை விட நாங்கள் 10,000 மடங்கு ஜாஸ்தியா நாங்க இருக்கிறோம். அப்ப ஒரு கேள்வி மாதிரி கேட்கறாங்க, அடுத்த ஒருத்தன் எத்தனை தடவை வரட்டேன், இப்ப தோல்வி ஆயிடுச்சுல, முடிஞ்சு வச்சுக்காத. அடுத்து ஒருத்தன் ஜெயிச்சு காட்டுற வரைக்கும் தோல்விதான். அடுத்து ஒருத்தன் வந்தாலும் தொகை தான் போறான், அடுத்து வந்தாலும் தொகை தான் போறான், எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் தொகை தான் போறான். அப்ப என்ன இது பெரிய பயம் காட்டுறான்? அடுத்து வந்து இன்னொருத்தன் வந்து விடுவானே, இன்னொருத்தன் நிரூபித்துட்டான். அவன் என்ன நம்புறாங்கன்னா நிரூபித்துவான்னு நம்புறாங்க. எவ்வளவு பலவீனம். ஒரு மனுஷன் அல்லாஹ் எது ஜெயிக்காது என்று சொல்வானோ அது ஜெயிக்கும் நம்புறான். மூமினா இருந்து கொண்டு சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான் அல்லாஹ் சொல்றான், ஜெயிப்பான்னு நம்பிக்கொண்டு இன்னொருத்தன் உங்களை ஜெயித்து விட்டால் நடக்கவே நடக்காது. உன்னை லட்சம், இதுக்கு லிமிட்டே இல்ல. இந்த ஜமாத் ஹயாத்தோட இருக்கிற வரைக்கும் எவனும் சவாலுக்கு வா. அது ஒண்ணு விஷயம். அதுக்கடுத்து நீங்க சொல்லிட்டீங்க, ஒரு அல்லாஹ் நாடி நீங்க தற்கொலை பண்ணிட்டா, அப்படி ஒருத்தான் சூனியத்தால் ஆகாது, சூனியத்தால் ஆகாது, ஒரு அல்லாவுடைய நாட்டுக்கு தற்கொலை பண்ணிட்டா அப்படிங்கிறாங்கல்ல. இது ஒரு அறியாமையான ஒரு வாதம். இந்த மாதிரி வாதத்தை அல்லாஹ் நிராகரிக்கிறான். அதான் எதுல நடக்குது என்று சாத்தியம் இருக்குதோ அதுலதான் அல்லாவுடைய நாட்டம் தான் நடக்கும். எது இல்லைன்னு அல்லாஹ் டிக்ளேர் பண்ணிட்டானா, இப்படி கேட்கறான் ஒருத்தன். ஒரு சாமி இருக்குது, அது வைத்தொலி உண்டாக்கிறதுன்னு சொல்றான்னு வைங்களேன், அதெல்லாம் உண்டாக்காது. அப்ப அவன் கேட்கறான், எல்லாம் நாடி உண்டாயிட்டா அப்படின்னா அந்த சாமி நடக்குமா? அல்லாஹ் ஏதோ நாட மாட்டான், தனக்குரிய ஆற்றலை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். முதல் சூனியம்ங்கிறது என்ன? அல்லாஹ்வை போல மனிதன் செயல்படுவான் என்பதுதான் சூனியம். நல்ல ஒரு சூனியம் என்ன? ஒரு அருவாளை எடுத்து வெட்டுறது அல்ல சூனியம், வாயில விஷத்தை ஊத்தி சாவடிக்கிறது அல்ல சூனியம், கைய கால முறிக்கிறது அல்ல சூனியம். சூனியம்னா நீ என்ன சொல்ற? நீ பாட்டுக்கு ஒரு இடத்துல இருந்துக்கிருவ, நான் பாட்டுக்கு எங்கே இருப்பேன், நீ அங்க உட்கார்ந்துகிட்டு ஆகும்போது எனக்கு ஆயிரும். இது அல்லாஹ்வுடைய தன்மை. எங்கே இருந்துகிட்டு ஒருத்தனுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவது என்பது அல்லாஹ் செய்யக்கூடிய வேலை. அல்லாஹ் செய்யற வேலையை அல்லாஹ் யாருக்கும் கொடுக்க மாட்டான்னு சொல்லும் பொழுது நாடி விட்டால் நாட மாட்டானே,
அப்ப உதாரணமா வந்து அல்லாஹ் சாப்பிடுவானாங்க? அல்லாஹ் நாடி சாப்பிட்டு விட்டான்னு கேட்கலாமா? அட நாட மாட்டான், அல்லாஹ் சாப்பிட மாட்டானே. அல்லாஹ் சாப்பிட மாட்டான் என்று தெரியும் பொழுது ஒருவேளை அல்லாஹ் நாடி பிரியாணியை விரும்பி விட்டால் ஈமான் உள்ளவனா இவன்? அவனை சாப்பிட மாட்டேன்டான, மாட்டேன்றதையே விரும்புறான். சாதாரண ஒரு விஷயம். அல்லாஹ் ஒருவேளை விரும்பி ஒரு கொக்கோ கோலா வாங்கிட்டு வா என்று குடித்து விட்டால் நாடினால் நாட அப்படி சொல்லலாமா ஒரு முஸ்லிமே? அல்லாஹ் நாடி சிலைக்கு சக்தியை கொடுத்து விட்டார், அல்லாஹ் நாடி போலி தெய்வங்களுக்கு ஆற்றலை கொடுத்து விட்டார், இப்படிலாம் ஒரு மூமின் பேசலாமா? அப்ப அல்லாஹ் வந்து தனக்கு இருப்பது போன்ற ஒரு ஆற்றலை ஒருவருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று டிக்ளேர் பண்ணுகிறான். எப்படிங்கிறான்? டேய் உனக்கு நான் உதாரணம் சொல்றேன் கேள்றா. நீ உனக்கு ஒருத்தர் ஒரு அடிமை இருக்கிறான், அல்லாஹ் கேட்கிறான். உனக்கு ஒரு அடிமை இருக்கிறான், உன்கிட்ட பணம் நிறைய இருக்கிறது. அந்த பணத்தை சரிபாதியா பங்கு வச்சு அந்த அடிமையிட்ட கொடுத்துட்டு நம்ம 2 பேரும் சமம் நீ சொல்லுவியா? நீ சொல்ல மாட்ட, நான் சொல்லுவேனா? அல்லாஹ் கேட்கிறான். ஏன்னா நீ சொல்ல மாட்ட, ஒரு அடிமைக்கும் பணத்தை கொடுத்து அவனு சமம் நீ ஆக்க மாட்டேங்கிற. நான் என்னுடைய அடிமைக்கு வந்து எனக்கு இருப்பது போன்ற சக்தியை கொடுப்பேன்னு நினைக்கிறியா? இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல கேட்கும் பொழுது அல்லாஹ் நாடினால் சூனியம் ஜெயித்தால் என்ன செய்வது அப்படின்னா எல்லாமே அடிபட்டுரும். சிறுக்கு கூட சொல்ல இயலாது. சிறுக்கு கூட சிலை வணக்கத்தை நீங்க சொல்ல இயலுமா? சிலை வணக்கத்தை எதிர்த்துறாதீங்க, அல்லாஹ் நாடினா நடந்துருங்க. தர்காவை எதிர்த்துறாதீங்க, அல்லாஹ் நாடினா நடந்துருங்க. எல்லாத்தையும் சொல்லலாமே. இந்த பேப்பர் வச்சு எரிஞ்சிட்டு ஒண்ணு அல்லாஹ் நாடினால் நீ இதை வச்சு செத்து விட்டார், இதெல்லாம் அல்லாஹ் கொடுக்கலையே. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? அல்லாஹ் நாடினான்ங்கிற வார்த்தையை வந்து தவறான இடத்துல என்ன செய்யறாங்க? அல்லாஹ் நாடாத ஒன்றுக்கு, நாட மாட்டான் என்று அறிவித்திருக்கிற ஒன்றுக்கு என்ன செய்யறாங்க? யூஸ் பண்ணி அப்படி ஒரு வாதம் பண்றாங்க. இப்ப என்னன்னு கேட்டா அந்த சூனியத்தை பாருங்க, இவ்வளவு தீமை நாட்டில் இருக்குது, வட்டி இருக்குது, வரதட்சணை இருக்குது, சமூகத்தில் எவ்வளவோ, அதுக்கெல்லாம் கச்ச கட்டி இறங்காத இவங்க போடுற கூட்டமெல்லாம் சூனியத்து. அட எவ்வளவு விஷயங்கள் நான் இதெல்லாம் பேசியிருக்கிறியா? இதை பத்தி எல்லாம் மக்களுக்கு சொன்னியா? அப்ப அந்த சூனியம் இருக்க வச்சுதான் நீ மக்களை ஏமாத்தி சம்பாதிக்கிற உன் நோக்கமா? இது நிலைநாட்டுவதில் உனக்கு கிடைக்கிற ஆதாயம் என்ன? அல்லாஹ் ஜெயிக்க மாட்டான் என்று சொல்வது ஜெயிப்பான்னு சொல்லி மக்களை மூட நம்பிக்கையில் ஆழ்த்துவதற்கு நீ எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சிக்கு என்ன காரணம்? அடுத்து ஒன்னு கேள்வி கேட்கறான் பாருங்க, பேஸ்புக்ல இப்பெல்லாம் கேட்கறாங்க. சரி நீங்க சோதிச்சு பார்த்தா நம்புவீங்க, எனக்கு செய்யின்னு சொல்லி என்ன செய்றீங்க? சோதிச்சு பார்க்க சொல்றீங்க. நாங்க ஒரு பரீட்சை வைக்கிறோம், தயாரா? என்ன பரீட்சை? நீங்க கயிறுகளை போட்டு மூசா நபி காலத்தில் பாம்பு போல ஆக்கினார்கள் வருது. அதை பார்த்துட்டு மூசா நபி பயந்தாங்கன்னு வருது. அதே மாதிரி நீங்க செஞ்சு காட்டுவீங்களா? அதை நீங்க நம்புறீங்க, நாங்கள் நம்புறோம். சோதிச்சு பார்த்து தான் நம்ப வேண்டும் என்று சொன்னால் நீங்க எங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு கைத்தறியை போட்டு அல்ல கயிறை போட்டு பாம்பு மாதிரி ஆக்கி காட்டணும், அதுக்கு தயாரா? சவால் விட்டாங்க. நம்ம என்ன கேட்டோம்? தயார். சவால்னா சவாலா விடணும். அப்படி காட்டிதான் நீ என்ன செய்வ? அதை சொல்ல மாட்டோம். நாங்க செய்ய தயார். அப்படி செய்து காட்டி விட்டால் நாங்க கயிறை போடுறோம், அது பாம்பு போல சீரும், அது பாம்பு ஆகாது, ஆனா அது பயத்தை ஏற்படுத்தும். அப்படி செய்து விட்டால் நாங்க சூனியத்துக்கு ஈமான் கொண்டது பொய், தௌபா செய்யறோம், உண்மையான இஸ்லாத்துல சேர்ந்துடுறோம்னு சொல்லுவியா? இதைத்தான். அப்படி அதான் சவால்ங்கிறது. கேள்வி கேட்கறதுக்கு பேர் சவால் இல்ல, செய்வியான்னு கேட்கிற. செஞ்சா இவனா பரவாயில்ல, அகோரி மணிகொண்டம் பரவாயில்ல. அவன் என்ன செஞ்சான்? நீ தற்கொலை பண்ணி சாவ, இல்லாட்டி நான் இஸ்லாத்துக்கு வருவேன். 2 சைடு இருக்கணும்ல, அதான சவாலு. நான் ஜெயிச்சா நான் என்ன, நீ என்ன செய்யணும்? நீ ஜெயிச்சா நான் என்ன செய்யணும்? நீ மந்திரம் செய்ய முடியுமான்னு கேள்வி கேட்கிற. சரி செய்ய முடியலன்னா நான் ஏன் தப்ப ஒத்துக்கிறேன். முடியும்னா இப்போ அந்த சவால் இருக்கு. எவனாச்சு கைத்த போட்டு பாம்பு போல, பாம்பு ஆக்க முடியாது கண்டிப்பா போய் சொல்றேன், பாம்பு போல தெரிகிற மாதிரி நிலைய வச்சு சில பேருக்கு பயத்தை காட்டுற மாதிரி செய்ய முடியுமா என்றால் முடியும். அதற்குரிய நிபுணர்களை போய் பார்த்து கண்டுபிடிச்சு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம், கூட்டி கொண்டா செஞ்சு காட்டிடுவோம். இங்க காட்டினா காவாசி பேர் எந்திரிச்சு ஓடுவீங்க. ஆனால் எப்ப செய்வோம்? சவாலாவா? எப்படி சவாலா வரணும்? அப்படி காட்டி விட்டீர்களே ஆனால் நாங்க நீங்க சொல்றதை ஏத்துக்கொண்டு சூனியத்துக்கு சக்தி இல்லை, இந்த மாதிரி பொய் வேலை தான் செய்ய முடியும் அப்படின்னு தௌபா செய்யறோம்னு சொன்னால் அதையும் ஏற்றுக்கொள்ள தயார். அது விளங்கிக்கணும். அடுத்து என்னன்னு கேட்டா இன்னொருத்தர் கிளம்புறான். என்னன்னு கேட்டா ஒரு சூறா ஓதனம்னு சொன்னா தேல் கடிக்காது, தேல் கடிச்சா ஒண்ணும் செய்யாது அப்படின்னு இருக்கு. அதுக்கு அடுத்து பேசுறான் ஒருத்தன். என்னது?
இவர்களை ஒரு இடத்துல வைத்து நட்டுவா கொலியை தூக்கி போட்டு அதை கடிக்க வச்சு அவர் அந்த சூறா ஓதி அவர் சாவாம இருப்பாரா? இதுக்கு ரெடியா? இப்படி என்று கேட்டா நம்ம பாத்தில அசத்தியத்துக்கு சவால் விட்டா இவன் என்ன செய்யறான்? சத்தியத்துக்கே சவால் விடுறான். அப்ப பொய்யுங்கிறான். நான் கோழியை நட்டுவா கோழி கடிச்சா செத்து போயிருவேன், உனக்கு ஏன் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அப்ப இது ரெண்டு விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக சூனியக்காரன் ஏதோ செய்வான்ங்கிறது இந்த அருகாமல் சூனியக்காரன் இவன் செய்வான் ஒரு ஆளை காட்டுறீங்க, அவன் என்னென்ன செய்வான் அவன் சொல்றான், அது ஒரு வகை. இன்னொன்னு என்னன்னு கேட்டா சில குர்ஆனுடைய வசனங்களுக்கு சில பவர் இருக்குது அப்படின்னு மார்க்கத்தில் சொல்லப்படுது. குர்ஆனுடைய வசனங்களுக்குரிய பவர் எப்ப இருக்கு தெரியுமா? அந்த வசனத்துக்கே கரைச்சு குடிச்சாவனா இருக்காது. குர்ஆனுடைய வசனங்களுக்கு எப்ப பவர் இருக்கணும்? உன் நம்பிக்கை, உச்சரிப்பு, நீ எந்த அளவுக்கு அதை ஒழுங்கா ஓதுற, அந்த ஆழமா அதுக்கு தகுந்தவாறு அந்த ரிசல்ட் கொடுப்பான். நான் ஓதி எனக்கு நடக்கும், இவர் ஓதி நடக்காது. ஏன்? எனக்கு அறகுற நம்பிக்கை, நடக்குமோ நடக்காதோ, அப்ப நடக்காது. நடக்கும் ஒரு ஊதியம் நம்புறாரு, அவருக்கு நடந்துடும். அப்ப இது மனிதனுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம். ஆயத்துல் குர்சி ஓதனால் இது நடக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ற விதத்தில் ஓத வேண்டும். அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இந்த ஓதுற வார்த்தையை டேப்ரிக்கார போட்டா அது ரிசல்ட் கிடைக்குமா? அப்ப ஓதுறது எப்படி இருக்கணும்? நாக்கு ஓதணும், கல்வி உள்வாங்கணும். அந்த ஓதும் போது என்ன மாதிரி அந்த எண்ணம் இருக்க வேண்டும், அந்த மாதிரி இருக்க வேண்டும். அதை அவன் பார்த்து கொண்டிருப்பான். அல்ல அதுக்கு ஏற்றவாறு இருந்தால் அப்ப நட்டுவாக்குறது ஒண்ணு செய்யாதுதான். அது ஒண்ணா? அப்ப மெட்டீரியலுக்கும் சில துவாக்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு விளங்காம, உதாரணம் பேரிச்சம்பழத்தை திண்டா சூனியம் ஒண்ணும் செய்யாதுன்னு ஒரு ஹதீஸ் சொல்றாங்க. பேரிச்சம்பழம் அஜிவா பேரிச்சம்பழத்தை திண்டா சூனியம் ஒண்ணும் செய்யாது, விஷம் கூட ஒண்ணும் செய்யாதுன்னாங்க. நம்ம என்ன கேட்டோம்? இந்த அருக்கு அஜிவா பேரிச்சம்பழம், இந்த அருக்கு விஷம், தின்னுட்டு குடி கேட்டோம். இதுக்கு உண்ணாவுமா? பேரிச்சம்பழம்ங்கிறது அந்த மெட்டீரியல், அதுல அந்த சக்தி இருக்குங்கிற. அது ஓதுறவனை பொறுத்து மாறக்கூடியது இல்ல. துவா என்பது ஓதுறவனை பொறுத்து மாறும். குர்ஆன்ல ஷிஃபா இருக்குன்னு சொன்னா ஒழுங்கான நம்பிக்கை உள்ள ஒருத்தன் ஓதுனா கேட்கும். அவன் உள்ளுக்குள்ள 1000 நம்பிக்கை, சிகர நம்பிக்கிட்டு, சூனியத்தை நம்பிக்கிட்டு, ஷிர்க நம்பிக்கிட்டு, அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்னா இது அல்லாஹ்ட்ட எடுபடுமா? அவனுடைய ஈமான் எல்லாம் கரெக்டா இருக்கணும். அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அப்ப 100 பேரை ஓத விடுவோம், 10 பேர் குணமாகுமா? அவன் தான் அல்லாஹ் விரும்பினபடி ஓதி இருக்கான், ரிசல்ட் ஓகே. 90 பேருக்கு ஆவலையா? அல்லாஹ் விரும்பினபடி இல்ல, ரிசல்ட் ஓகே, அடிச்சு விட்டு முடிஞ்சு வச்சுக்காத. இது எப்படி சவால் விடுவ? அப்ப நட்டுவா கொலியும் எல்லாத்துக்கும் இதே சவால் தான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? சூனியக்காரனுடைய விஷயம் என்னன்னு கேட்டா, அவன் நினைச்சதை செய்ய வேண்டும், ஒருத்தன் கொண்டாந்து காட்டுற, நினைச்சதை செய்யலான்னு சவால் விடுறோம். துவாக்களை பொறுத்த வரைக்கும் அவன் நினைச்சதை செய்ய முடியாது. அதுக்கு ஏற்றவாறு எல்லாம் நம்பிக்கை எல்லாம் கரெக்டா இருக்க வேண்டும். யாருக்கு? மனிதன் கிடையாது. ஹராமான உணவு தின்றுப்பான் ஒருத்தன், ஹராமான உணவு தின்று துவா செஞ்சு ஏற்றுக்கணுமா? திங்கிறதுலாம் ஹராமு. நட்டுவா கோழி கடிச்சவன இந்த ஓதுறான், இது ஏத்துக்கிறோம். ரத்தம் பூரா ஹராமா இருக்கிற இந்த துவா நான் எப்படி ஏத்துக்கிறோம், நிராகரிச்சிட மாட்டேன். அப்ப அவ்வளவு கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷன்கள்லாம் சரியா இருக்குதான்னு எனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, ரப்புக்கு தான் தெரியும். அப்ப ரிசல்ட் வந்துருச்சுன்னு சொன்னா அல்லாஹ் சொல்றபடி கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். ரிசல்ட் வரலன்னு சொன்னா அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தில மிஸ்டேக் இல்ல, உன்கிட்ட மிஸ்டேக், நீ சரியில்லை. இதை கொண்டே கேட்டு அதாவது எல்லாத்தையும் சந்தேகத்தை உண்டாக்க பாக்குறாங்க. இப்ப அல்லாஹ் மேல, ரசூல் மேல எல்லாத்திலும் சந்தேகத்தை உண்டாக்கணும். இன்னொரு என்ன செய்யறான்னு கேட்டா, இப்ப சூனியத்தை காட்டினா தான் நம்ப சொல்றீங்களா? சூனியக்காரன் செஞ்சு காட்டினாண்டு எத்தனையோ காரியத்தை அல்லாஹ் செய்வாங்கிறீங்க, அல்லாஹ் பிள்ளைய தருவாங்கிறீங்க. ஒரு மலடனை கூட உட்கார வச்சு அல்லாஹ் பிள்ளைய தர சொல்லு நிரூபிப்பியான்னு கேட்கறான். எப்படி கேட்கறான்னு பாருங்க. என்ன கேட்கறான்? இவன் தான் கேட்கறான். இந்த ஷைத்தான் கேட்டுக்கொண்டு இப்படி காபிர்கள் கேட்டால் என்ன சொல்வதுங்கிறான். இவன் தான் கிளப்பி விடுறான். கேள்வி காபிர் கிடையாது, அவன் விவரமா இருக்கிறான். கேள்வி யாருக்குன்னா இவனுக்கு என்ன கேட்கறான்னு கேட்டா, சூனியக்காரன் செஞ்சு காட்டுறான்னு சொல்றிய, இந்த மாதிரி அல்லாவுக்கு கேட்டா என்ன செய்வேன்? எப்படி கேள்வி? அல்லா ரிசுக்கு தரவன் தானுங்க. ஒரு பிச்சைக்காரன் உட்கார வச்சு அல்லா ரிசுக்கு தர சொல்லி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி கேட்கறான். இதுக்கு ஏதாவது பொருந்துதா? அடே அல்லாஹ் என் வேலைக்காரன், என் பாக்கெட்ல இருக்கிறவன், நான் நினைக்கும் போதெல்லாம் செய்யறவன் அப்படின்னு நான் சொன்னா நீ என்கிட்ட கேட்கலாம். அல்லாவுக்கு அந்த சக்தி இருக்குது. அவன் எஜமா நாடிவன், நான் சொல்லி அவன் கேட்பான். எப்படா சொன்ன உன்ட்ட? நான் சொல்லி அவன் கேட்பான் என்று நான் சவால் விட்டால் தான் எனக்கு நீ இந்த சவாலை விட முடியும். அல்லாவுக்கு செய்யற சக்தி இருக்குது.
அவன் நாடும் போது செய்வான். எப்ப நாடுவான்? எனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது. அவன் நாடும்போது செய்வான். அவன் யாருடைய பாக்கெட்லயும் இருக்கல, யாருடைய கண்ட்ரோல்லையும் இல்ல, அவன் யாருக்கு அடிமை கிடையாது. நம்ம பிள்ளை இல்லைன்னு வைங்களேன், பிள்ளை கொடுக்க இல்லையா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அல்ல அடிமை எனக்கு. நான் அல்லாட்ட பிரார்த்தனை செய்வேன், நான் கரெக்டா இருந்தா அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் கொடுப்பான், இல்லாட்டி கொடுக்காம இருப்பான். யாருக்கெல்லாம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அவங்களுக்கு நாடி இருக்கிறான், யாருக்கெல்லாம் கொடுக்கல நாடவில்லை. அப்ப இந்த மாதிரி நம்ம சொல்ற ஒரு விஷயத்துல வந்துகிட்டு சூனியக்காரன் கம்பேர் பண்றாங்க. சூனியக்காரன் பத்தி என்ன சொல்றான்? சூனியக்காரன் என்ன வேணா ஒப்பந்தத்தை பார்த்தா தெரியும், என்ன செய்வீங்க? எதுவும் செய்வோம். அவன் 2 ஒப்பந்தக்காரன் சொல்றாங்க. கேட்டதே தருவது, வேண்டியதை கேளுங்க, கேட்டதே தருவோம். அட கேட்டதே தருவோம்னு ஒருத்தர் உட்கார்ந்துட்டு சொல்றானே, அப்படி அல்லாஹ் உன்கிட்ட சொன்னானே எனக்கு வந்துட்டு ஏன்னா என்ன கேட்டா தர வேண்டி நிறைய கண்டிஷன் போடுறான். உணவு ஹலாலா இருக்கணும், இஹ்லாஸா இருக்கணும், தூய்மையா இருக்கணும், அதெல்லாம் இருந்து நான் நாடினால் தருவேன் சொல்லக்கூடிய இறைவனுக்கு போய் இந்த கேள்வி கேட்க இயலுமா? கேட்டா இந்த பதில சொல்லுங்க. என்ன இறைவன் வேலைக்காரனா? இறைவனுக்கு தர்ற ஆற்றல் இருக்கு, அவ்வளவுதான். நான் இறைவனுக்கு ஏஜென்ட் கிடையாது. யார் யாருக்கு நாடுவான்னு எனக்கு தெரியாது, யார் யாருக்கு செய்வான் கண்டிப்பா செய்வான், யார் யாருக்கு செய்வான்னு எனக்கு தெரியாது. இவ்வளவு அறிவுபூர்வமான ஆன்சர் கையில இருக்கும் பொழுது இப்படியும் கேள்வி கேட்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இன்னொருத்தன் ஜின் இருக்குங்கிறீங்கல்ல, சூனியக்காரன் மட்டும் செஞ்சாதான் நம்புங்கிறீங்க, ஜின்ன நம்புறீங்களா? எல்லாரும் நம்புறீங்க. பாத்தீங்களா? இப்படி கேட்கிறாரு கேள்வி, ஜின்ன யாரு பாத்தீங்களா? இல்ல. அப்ப என்ன கேள்வி கேட்கிறாரு? ஜின்ன கொண்டாந்து காட்டுனீன்னு சொன்னா நான் உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் தர்றேன். இந்த சவால் எப்ப சரியா வரேன்? ஜின்ன கொண்டாந்து காட்டுறேன்னு நாங்க சவால் விட்டா நீ இந்த சவாலை கேளு. நாங்களே என்ன சொல்றோம்? ஜின்னு இருக்குது ஆனா காட்ட இயலாது சேர்த்தாட சொல்றோம். நாங்க எப்படி நம்புறோம்? ஜின்னு இருக்குது, அதை நீங்க பார்க்க இயலாது, பார்க்க முடியாத ஒரு படைப்பு என்று நான் நம்பும் போது இப்படி காட்ட சொல்லுவேன். சூனியக்காரன் அப்படி சொல்லு, சூனியக்காரன் இருக்கிறான், பார்க்க முடியாது, கண்ணுக்கு தெரிய மாட்டான், அப்படி சொல்ல கேட்க மாட்டோம். சூனியக்காரனுக்கு என்ன சொல்ற? இந்த இருக்காங்க அந்த இருக்காங்க போர்டு வச்சிருக்காங்க, அவன் வந்து ஒப்பந்தம் வர்றாங்க, அவன் வீடியோ எடுத்து பரப்பிட்டு இருக்கிற. அப்ப சூனியக்காரன் பூமியில் வாழ்றான், மனுஷனா வாழ்றான், நகமும் சதையும் ரத்தமுமாக வாழ்றான். அவனை கொண்டாந்து காட்டுறதுக்கு நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு படைப்பை எல்லாம் படைத்திருக்கிறான், அதை கொண்டாந்து காட்டு நம்ப வேண்டாம். அவனுக்கு குரான்ல நம்பிக்கை இல்லையா? அப்ப இதுல எப்படி நீ 5 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லுவேன்? அப்ப ஜின்ன காட்ட இயலுமா அப்படிங்கிறது மாதிரி ஒண்ணு. இன்னொரு என்ன செய்யறான்? முன்னா கேட்கறாங்க பல விஷயங்கள், இது கடைசியா வருவோம். இப்ப அகோரி விஷயத்துக்கு வாங்க. இந்த அகோரிங்கிறவன் வந்து சூனியம் செய்யறேன் ஒரு ஒப்பந்தம், அகோரி மணிகண்டன்கிறாரு சூனியம் வந்தார். வந்தவுடனே பல தொலைபேசி உரையாடல்கள் அவர்கிட்ட நம்ம சகோதரர்கள் பேசி பேசி நமக்கு அனுப்பி இருக்கிறாங்க. ஒரு 10 நாள் ஆன உடனே கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க? என்னங்க சூனியம் செஞ்சீங்க, நல்லா தானே இருக்காரு ஆளு, ஒன்னும் பிரச்சனை இல்லையேன்னு கேட்கிறாங்க. அவரு நம்மளை விட ஒரு பெரிய சூனியக்கார ஆளை வச்சுக்கிட்டு தடுக்கிறாரு. அவர் சூனியம் கரெக்டா தான் செய்யறாராம். அங்கேருந்து வரும்போது நான் என்ன செய்யறேன்னா அவருக்கு மேல பெரிய சூனியக்காரனை வச்சு தடுக்கிறேன். அதுக்காக அவ்வளவு கஷ்டப்படுறோம்? பெரிய சூனியக்காரனை வச்சு இருக்குன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியாடா. பெரிய சூனியக்காரனை வச்சு செய்ய முடியும்னு கேட்டா சூனியம் இருக்கிற டாபிக் ஓவர், அதுக்கு அப்படி ஒருத்தர் ரிஸ்க் எடுப்பான். நீ பெரிய சூரியக்காரனை பிடிக்க, நீ அதுக்கு மேல பெரிய சூரியக்காரனுக்கு போயிருவேடா. அப்ப இது பதில் என்ன பதில்? ஏண்டா ஒண்ணு நடக்கலன்னு கேட்டா பெரிய சூனியக்காரனை வச்சு தடுக்கிறார்கள். அப்ப அது பொய்ங்கிறதுக்கு விளங்கி போச்சா? அடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா குர்ஆன்ல எவனை சொல்லி கொடுத்துருக்காங்க? இவங்க தான் நம்ம சலபி கூட்டம், இவங்க சொல்லி கொடுத்தது. எப்படி? குர்ஆன்ல 113 114 சூரா இருக்குது. ஃபலக் நாஸ் கடைசி சூரா இருக்குல்ல, அதை ஓதுனா சூனியம் ஒண்ணுமே செய்யாது. பிஜே எப்ப பார்த்தாலும் அந்த 2 சூறா ஓதிக்கிட்டே இருக்காரு. நான் ஒழுங்காத்தான் சூனியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அவரே பண்றாரு. எப்ப பார்த்தாலும் நாசு ஓதிக்கிட்டே இருக்கிறார். அது ஸ்கட்டு மாதிரி வந்து தடுத்துக்கிட்டே இருக்கிறது. அதனால தப்பிச்சு இந்நேரம் முடிஞ்சு இருக்கணும், இன்னும் முடியலன்னு என்ன அர்த்தம்? 113 114 வச்சு தடுத்து கொண்டிருக்கிறாருங்கிறான் அவன். அப்ப என்ன விளங்குது? பொய்யா இருந்து பிறண்டு பேசுறது, பொய்யா இருக்க போய். அடுத்து என்னது? அது இன்னொரு நடந்திருக்கு. இந்நேரம் இந்த சக்தி புதைக்க வேண்டி இருக்கு. இந்த சக்தியை புதைச்சா தான், சக்தினா என்னது? ஏதோ சில படையெல்லாம் செஞ்சுட்டு வந்து எங்க வீட்டு வாசல் புதைக்கணுமா தோண்டி, அப்பதான் பவர் வேலை செய்யுமா. சக்தின்னு சொல்லி சில பூஜை செய்த பொருள்கள்லாம் கொண்டு வந்து பிஜே வீட்டு வாசல்லையும் ஒரு கடை வாசல்லையும் என்ன செய்யணும்? தோண்டி அதை புதைக்கணும்.
அதை ஒன்னும் செய்யல. அதை ஆரம்பிச்ச உடனே வேலையை உண்டாக்கிருந்து தார நானே கூட்டிட்டு போறேன் வா வாசல்ல போத எனக்கு தெரியாம போதிக்கிறதா கூட யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதே நான் தடுத்துடுறேன் வந்து போச்சுட்டு கூட போயிருப்பாங்க நினைக்கிறேன் வீட்டுக்கிட்ட கடைக்கிட்டேலாம். அப்ப சக்தி போதிக்கலாங்க சக்தி போதிக்கிற பர்மிஷன் கொடுத்தாச்சு. அதுக்கு யாராவது உனக்கு இடைஞ்சல் தந்தாங்கன்னா நீ என்கிட்ட சொல்லு நாங்க தடுத்து நிறுத்திடுறோம் என்ன வேணாலும் போச்சிட்டு போ. அப்ப அது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யறான்னு கேட்டா அது தலைச்சம் புள்ள எலும்பு வேணும் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஃபைனலா ஒரு ஜாம மிஸ் மைனஸா இருக்குது கிடைக்கல. என்ன கிடைக்கல தலைப்புள்ள இருக்குல்ல அது சுடுகாட்டுல தலைப்புள்ள இறந்து போச்சுன்னா கொஞ்சம் புதைப்பாங்க. அந்த தலைப்புள்ள இறந்து போய் புதைக்குவாங்கல்ல அந்த எலும்பு மட்டும் கிடைச்சுன்னு சொன்னா ஆள் அவுட்டு ஆளை காலி பண்ணிடுவேன் அப்படின்றாரு. அப்புறம் அதுக்கு அப்புறம் பேசுற தலைப்பு கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதையும் வச்சு பார்த்தாச்சு. அதுக்கு பிறகு ஒண்ணும் செய்யலன்னாங்க ஒரு சின்ன அளவுல அப்படி காய்ச்சல் இப்படி மாதிரியா அப்படியா வரணுமா இல்லையா. நான் தினசரி அந்த ஒப்பந்தம் போட்ட நாள்ல இருந்து தினசரி காலையில் ஆபீஸுக்கு போறேன் தினசரி கடைக்கு போறேன் தினசரி வீட்டுக்கு போறேன் நடந்து போற மண்ணடியில் உள்ள தெருவுல எல்லாரும் பாக்குறாங்க. சூனியத்தினால எந்த பாதிப்பும் ஏற்படலை என்பதை 48 நாளுமே உள்ளூர்ல தான் அந்த திருச்சிக்கு போன 2 நாளை தவிர உள்ளூர்ல நடமாடி கொண்டே தான் இருக்கிறேன். அது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா திருச்சிக்கு போயிருக்கும் போது எவ்வளவு பல்ட்டி பொய் எத்தனை நான் செஞ்சிருவேன். உங்க ஆளுக்கு ஏதாவது போட்டு தள்ளிடுவாங்க பயமா இருக்கு. எப்படி போட்டு தருவாங்களா சூனியக்காரன் ஜெயிச்சுட்டாண்டா என்னைய தான் போட்டு தருவாங்க. ஏன் இல்ல இல்லன்னு சொல்லி இருக்குன்னு காட்டானடா நான் நடந்தா தானே அவனுக்கு எதிராக போவாங்க. நீ செஞ்சுட்டேன்னு சொன்னா என்னைய தானே வந்து அடிப்பாங்க. எங்களை போட்டு நம்ப வச்சு கழுத்தெடுத்து நாசம் ஆகிட்டீங்கடா சூனியக்காரன் ஜெயிச்சுட்டான்னு உனக்கு மாலை போட்டு கொண்டாடுவாங்கடா அப்படின்னு சொன்னா அதெல்லாம் இல்ல எழுதி தரணும். அங்கனுக்குள்ளே லெட்டர் திருச்சி மாவட்ட லெட்டர் வாங்கி ஏன் நீ என்ன வேண்டாலும் செஞ்சுக்க சூனியத்தால் எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் எங்க மக்களால் உனக்கு எந்த இடைஞ்சல் வராது. இடையில ஒப்பந்தம் முடிஞ்சு இடையில எழுதி கொடுத்தாச்சு. அப்ப என்னென்ன கேட்கிறான்னு அம்புட்டுமே நெஞ்சாச்சு எழுதியாச்சு. அதுக்கெல்லாம் என்னன்னு கேட்டா இப்ப வேற விஷயம். அவருக்கு இந்த தற்கொலை செய்ய முயற்சி ஒரு தடவை பண்ணினாரு. எல்லாரும் காப்பாத்திட்டாங்க. தற்கொலை தூக்கு மாட்டிக்கிட்டு அந்த கைத்தை எடுத்து விடும்போது எல்லாரும் தூக்கிட்டாங்க. நெருக்கி கொண்டு வந்துட்டான்ல. எப்படி சூனியத்தினால தற்கொலை பண்றதுக்கு நெருக்கி கொண்டு போய் கழுத்துல சுருக்கு மாற்ற அளவு கொண்டு போயாச்சான். அப்ப இந்த நிர்வாகிகள் பார்த்து நினைச்சிட்டாங்களா டக்குன்னு என்னைய காப்பாத்திட்டாங்க. அப்படி எவ்வளவு பொய்க்கு எவ்வளவு அளவு இல்லாம இந்த மாதிரி பரப்புகிறார்கள். அதுக்கடுத்து என்ன செய்யறாங்க இன்னொருத்தன் சூனியம் முஸ்லிம் இலங்கையில இருந்து ஒரு வெப்சைட்ல எழுதுறான் முஸ்லிம் பேர் வாங்கி வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. சூனியன் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. என்னடா ஆரம்பித்து விட்டது சில 10 நாட்களாக வரை காணலை. எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை. மாநில நிர்வாகிகளுக்கும் அவர் எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை. டாக்டர் அப்துல் கப்பார் என்று அவருடைய குடும்ப டாக்டர் என்ன குடும்ப டாக்டர் டாக்டர் அப்துல் கப்பார் என்ற குடும்ப டாக்டருக்கு மட்டும்தான் அவர் இருக்கிற இடம் தெரியும். அவர் சிகிச்சை பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படின்னு வேற போட்டு விட்டாங்க. எப்படிலாம் பரப்புனான்னு பாருங்க. அது இது மாதிரி எல்லாம் பரப்பி அப்போ நான் என்ன செஞ்சேன் கடையில உட்காந்துட்டு இருந்தேன். அது கூட மாலை முரசு படிக்கிற மாதிரி பேப்பர் எடுத்துட்டாங்க மக்கள் போட்டு விட்டாங்க. அதனால ஒண்ணுமே நடக்கல. சூனியம்ங்கிற காரணத்தினால கடுகவோ சொல்ல போனா இவன் போட்டானா ஆளு அப்துல் கப்பார் டாக்டர் தான் பார்த்துட்டு இருக்காருன்னு கடைக்கு கூட்டம் மண்டுது. எதுக்கு இருக்கானான்னு பாக்குறதுக்கு ஆளே காலகராகி வேண்டு அதை கொண்டு வியாபாரம் வரால் சும்மா வருவாங்க வந்து 4 ஜாமான் ஆகிட்டு போவாங்களா இல்லையா. நான் இருக்கனான்னு பாக்குறதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா அவர் அப்துல் கப்பாருக்கு மட்டும் தான் தெரியும். டாக்டர் அப்துல் கப்பார் டாக்டர் தெரியாது. அப்படி ஒரு டாக்டர் இருக்கான்னு தெரியாது. அந்த பேர்ல எந்த டாக்டர் இருக்காது எனக்கு அறிமுகமான டாக்டர் யாரும் மன்னட்ல யார் இருக்காங்களா அப்துல் கப்பார்னு தெரியலையா. சரி அப்துல் கப்பார் டாக்டருடைய கண்ட்ரோல்ல என்ன வச்சிருக்காங்கன்ட்டாங்க. அப்ப இந்த மாதிரி எல்லாம் பரப்புன ஒரு காட்சியை நீங்க பாக்குறீங்க. கடைசி என்னன்னு கேட்டா சில விஷயங்கள் கடைசி ஒரு வாதம் இந்த சொல்லிடுறேன். கடைசியா 48 நாள் முடிஞ்சிருச்சு. சந்திக்கணும்னு வரணும்டார். தாராளமா வா. வர்றதா இருந்தா ஒப்பந்தத்தை நிறைவேற்றுறதுக்கு வரணும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது ஒப்பந்தம். ஒப்பந்தம் என்ன சூனியம் தோத்துருச்சுன்னு சொன்னா நான் தவறாக சொல்லிவிட்டேன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லணும். அதுக்கு நீ வர்றதா இருந்தா உன்னை சந்திக்கிறேன்.
அபிடவிட் நோட்டரி பப்ளிக் எல்லாம் கூட்டி வச்சுக்கிறேன். வக்கீல்லாம் இருக்கணும்ல, ஆபீஸ்ல நோட்டரி பப்ளிக் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறோமா, அபிடவிட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறோமான்னு கேட்க சொன்னேன். விளக்கம் சொல்றதுக்கு தான் வர்றேன். விளக்கம் நீ என்ன விளக்கம் சொல்ற? விளக்கம் நான் விளக்கம் தான் எனக்கு தெரியுமே. நீ ஒப்பந்தத்தில் சொன்னது என்ன, நான் தற்கொலை செய்வேங்கிறது. தற்கொலை செய்யல, உசுரோட இருக்கிறேன். அப்ப அதுக்கு நீ என்ன செய்யணும், வந்து ஒத்துக்கிட்டு வந்திருந்தா நான் சந்திச்சிருப்பேன். நான் என்ன சொன்னேன், ஒப்பந்தத்தை மீறினா அதுக்கு என்ன சாஜாப்பு சொல்றான், அதை கேட்ட நம்ம கிறுக்கேன், நம்ம ஏமாறி பைத்தியக்காரன். அதனால அவனை கூப்பிட்டு என்ன செய்யுங்க, ஒப்பந்தத்தை ஏத்துக்கிட்டாண்டா சொல்லுங்க, சந்திப்போம். அது இன்னொரு மண்டலம் வேணும், அது வேணும், இது வேணும், ஏதாவது உளர்னான்னா ஆளப்படி அனுப்பி விட்டுருங்கன்னு சொல்லிட்டான். இதுதான் சந்திக்கவில்லை, என்னமோ நடக்கிறது, என் கண்ணில் காட்டினார்களா, அது என் கண்ணில் காட்டவில்லை அவரை, அதனால அவருக்கு என்னமோ ஏற்பட்டு இருக்கிறது. கைகால் வழங்காம, கைகால் வழங்கணும்னு வச்சுக்கிறோம். கைகால் வழங்காட்டி சூனியம் ஜெயிச்சது ஆகுமா? என்ன ஒப்பந்தத்தில் என்ன இருக்கு, அது போடுவார். ஒப்பந்தத்தில் என்ன இருக்கு? கைகால் வழங்குறது பாருங்க. கைகால் வழங்குற தற்கொலையை தவிர எனக்கு நீங்க ஒன்று சொன்னீங்க, நம்மளே தற்கொலை பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அவரே தற்கொலை பண்ணிக்கிறோம் அப்படி செய்யலாம். அவரே தற்கொலை பண்ணிக்கிறோம், தற்கொலை பண்ற மாதிரி நீங்க வேற மாதிரி சாவு வருதா சூனியத்தினால இல்லை. சரியா? தற்கொலைங்கிற அளவுக்கு சூனியத்தினால. வேற மாதிரி ஆக்சிடென்ட்லயோ அடிபட்டோ படுத்தூங்கி இருந்தா சூனியத்தினால இல்லை. வேற விதமாக எந்த பாதிப்பும் சூனியத்தால் அல்ல. வேற விதமாக எந்த பாதிப்பும் சூனியத்தால் அல்ல. வேற விதமாக எந்த பாதிப்பும் சூனியத்தால் அல்ல. சூனியம் இருக்குதா இல்லையா? டாபிக் அது நான் அது நிலைநாட்டப்படுறது. ஐயா ஒண்ணு நீங்களாம் வந்து சூனியம் இருக்கணும் வாயால சொல்லுவீங்க. சரியா? இல்லாட்டி நீங்களா சுத்து வருவீங்க. சரியா? ஐயா ஒண்ணு நீங்களாம் வந்து சூனியம் இருக்கணும் வாயால சொல்லுவீங்க. சரியா? இல்லாட்டி நீங்களா சுத்து வருவீங்க. சரியா? அப்ப சரி கையை வழங்கணும்னு வச்சுக்கிறோமே. அதை விட கடைசியா பரப்பியிருக்கான் என்னது, பயங்கரமான ஒரு சீரியஸான நோய் எனக்கு வந்து 3 கோடி ரூபாய் செலவு பண்ணி அமெரிக்கா கொண்டு போய் 3 கோடி ரூபாய் செலவு பண்ணி என்னை காப்பாற்றி கொண்டாந்து நிப்பாட்டி வச்சிருக்கிறோமா. இங்கிற அளவுக்கு இப்ப எப்படி எல்லாம் வேலை செய்து பாருங்களேன். இந்த மாதிரி எல்லாம் உளறி கொண்டிருக்கிறார்கள். அதனால இது வந்து டோட்டலா ஃபெயிலியர். வந்தாரு, நான் எதுக்கு சந்திக்கல, நீ ஏத்துக்கிறதுக்கு வா, தோத்துட்டேன் இஸ்லாத்து தழுவுறேன் வா, உன்னை சந்திக்கிறேன். எனக்கு 48 நாள் பத்தாவது, இன்னும் 48 நாள் கூட. இந்த மாதிரி கிறுக்கு விளையாட்டு காட்ட வந்தீங்கன்னா போய்கிட்டே இருந்து அனுப்பி விட்டாச்சு. அதுதான் மேடையில் அதையும் போட்டாச்சு. மேடையில் வரும் பாத்துக்கண்டு, அந்த மேடையில் வரும். நீ என்ன பண்ணீங்க 48 நாள் இல்ல, நீ என்ன பூஜை பண்ணீங்க? பூஜை பண்ணீங்க. என்ன பூஜை, அது எப்படி பண்ணுவீங்க? அது 40 நாள் பண்ணீங்க இல்ல, அது எப்படி பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்க. சரி, உடம்புல நான் அப்பிப்பேன். அப்பிக்கிட்டு நான் பண்ணுவேன். என்ன 12 மணிக்கு ஆரம்பிச்சேன்னா ஒரு 3 மணி வரைக்கும் முடியும். 2:30 3 மணிக்கு கரெக்டாக முடியாது. 3 மணி ஆகும். டெய்லி 3 மணி நேரம் பூஜை பண்ணுவீங்களா? அதுக்கப்புறம் நைட்ல, அதுக்கப்புறம் 3:30 மணிக்கு ஒன்று ஆரம்பிப்பீங்க. சரி, 3:30 மணிக்கு ஆரம்பிச்சுட்டு அப்புறம் நான் விடிய கால விடிஞ்சு 12 மணிக்கு அது ஒன்று ஆரம்பிப்பேன். 3 பூஜை தான் ஏன் பண்ணிட்டு இருந்தேன். நான் பண்ணுவேன். நான் எனக்கு மந்திரம் இருப்பேன். மந்திரத்தை எவ்வளோ நான் உருவேற்ற முடியுமோ அதை உருவேற்றிக்கிட்டே இருப்பேன். அந்த இதெல்லாம் பண்ணீங்கல்ல, அந்த 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 சாம்பல்ல வந்து ஈரெல்லாம் வாங்கிட்டு போனீங்கல்ல, சிறுநீர்லாம், அதை என்ன செஞ்சீங்க? அதை ஒரு பொம்மை ஒரு பணக்கடையில வச்சிருந்தது. சரி, அதுல இங்க முள்ளு குத்துவீங்க என்னங்க? அதுல இங்க எல்லாம் முள்ளு குத்துனீங்க? ஐயா நான் நெத்தியில குத்துவேன். சரி, இந்த குத்துவேன். சரி, இல்ல அந்த முள்ளுடைய நெத்தியில குத்துவேன், அந்த முட்டியில குத்துவேன். இந்த அக்குபஞ்சர் மாதிரி அதுவும் குறிப்பிட்ட இடங்கள பகுதிகள் அது
அக்குபஞ்செல்லாம் கிடையாதுங்க. அப்படி சொல்லி கொடுத்தது அந்த இடங்கள்லாம் ரைட்டுங்க. அது மாதிரி அந்த இடத்துல அது எத்தனை நாள் குத்தி கொண்டு எடுத்துருக்கீங்களா இல்லை அப்படி இருக்குமா குத்தி? அது எத்தனை நாள் அப்படி 48 நாள் அப்படி அந்த போட்டோ எடுத்து கொண்டு போனீங்க? அந்த போட்டோ வாங்கிட்டு போனீங்களா? அந்த உருவத்துக்கு கீழே உருவத்துக்கு கீழே இவர் தான் அந்த பொம்மை அப்படி காட்டுறதுக்காக தான். சரி, அந்த பொம்மையை அந்த உருவத்தை அப்படியே மாற்றி சொல்றாங்க. சரி சரி சரி. இந்த மாதிரி பூஜை அந்த பொம்மையை முன்னால வச்சுட்டு பூஜை பண்ணுவீங்களோ? இந்த மாதிரிலாம் பண்ணி தான் அவருக்கு இந்த பாதிப்பு ஏற்படுத்தும் நீங்க சொன்னீங்க. அப்படிதானே? பார்க்க முடியாது நீங்க தான். அது நல்லா இருக்காரு. நீங்க ஞாயிற்றுக்கிழமை டிவி இதுல பாருங்க, நேரில் வந்து பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை பொதுமக்கள் முன்னால மேலே நிற்பாரு, அவர் பேசுவாரு. நம்ம சொன்ன மாதிரி ஒப்பந்தத்தில் சொன்ன மாதிரி சூழ்நிலை பொய்யுண்டே அவர் பகிரங்கமா அதை சொல்லுவாரு. நீங்க ஒத்துக்கிறாட்டும் பரவாயில்ல. சரி, வாங்க. அப்ப இதாங்க சந்திக்காத காரணம் என்னன்னா ஒரு ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வரல. இது ஒன்னாச்சா. அடுத்து என்னன்னு கேட்டா நம்ம மக்கள்கிட்ட அதிகமான பேரு இந்த சவால் விட்டது விளம்பரம் தேடுறதுக்கு, அதாவது நமக்கு ஒரு புகழை தேடுறதுக்காக இதை செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அடிப்படையை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கும் சரி, இந்த ஜமாத்தில் இருக்கிற இப்போ உள்ள நிர்வாகிகளுக்கும் சரி, இந்த விளம்பரம் இந்த பதவி இதெல்லாம் நாங்கள் நஞ்சி மாதிரி வெறுக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இந்த ஜமாத்தில் இருக்கிறோம். ஒவ்வொருத்தருமே விட்டுருங்க எங்களே அது மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொருத்தருமே இதோட என்ன விட்டுருங்க, வேற ஆள் வாங்க, இதை வைத்துக் கொண்டு தலைவரா இருக்கணும், பைலாவெல்லாம் திருத்தணும். எதுக்கு 2 தடவைக்கு மேல வரக்கூடாது. இன்னும் சில மாதங்கள்ல எங்க பதவி காலியாகி போயிடும், நாங்கெல்லாம் வெளியே வந்துடும். விளம்பரத்துக்குன்னா நானே கையை வச்சுக்கிட்டு நானே தக்க வச்சுக்கிட்டு இருந்தா தான் விளம்பரம். இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த கொள்கைக்காகத்தான் மக்கள் இருக்கிறாங்க. நாங்க இருப்போம் போவோம், எங்களுக்காக சார்ந்த ஜமாத்தில் இருக்கக்கூடாது, இருக்க மாட்டார்கள், இருக்கவில்லை. அப்ப இந்த கொள்கைக்காக இருக்கிறதுனாலதான் நாங்க என்ன செய்யறோம்னா பைலாவை திருத்தி 2 தடவை இருக்கணும், இந்த தேர்தல் கூட நாளைக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஆதரவு கூட காலி பண்ணி அந்த மாதிரி இருக்கிறோம். குறிப்பா எண்ணெயை பொறுத்தவரை எடுத்து விளம்பரங்கிறாங்கல்ல, எண்ணெயை பொறுத்தவரை எடுத்துக்கொண்டீர்களேயானால் நான் ஒரு தொழில் செய்யணுங்கிற ஒரு நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டு ஒரு தொழிலை ஆரம்பித்ததுல இருந்தே என்னை விட்டுருங்கன்னு கேட்டுட்டு தான் இருக்கிறேன். என்னை விட்டுருங்கன்னு சொல்லி ரமலான்ல கூட நான் அந்த உரை நிறுத்தல, எனக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ண முடியல, புக்கு பார்க்க முடியல, ஒரு தொழில் இருந்தா முழுமையா இறங்கணும், தொழில் ஹதீஸ்ல இறங்கி ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதற்கான நேரங்கள்லாம் இல்லாதனால ரமலான்ல விட்டுருங்க. என்ன 10 நாளைக்கு என்ன செஞ்சாங்க, 10 நாளைக்கு மட்டும் அதுலதான் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். சூடு பிடிச்ச 10 நாளைக்கு சூனிய தலைப்பு பேசுங்க, 20 நாளைக்கு வேற ஆள் பேசிட்டு இருந்தாங்க. அந்த 10 நாள் ஒதுங்கலான்னு பார்த்தா 46 நாளைக்கு மண்டலத்தை போட்டு விட்டான். 48 நாள், அந்த 48 நாள் முடிஞ்சு போச்சு. போன நிர்வாகங்களோட சொன்னேன், நான் கொஞ்சம் தொழிலை விரிவுபடுத்த வேண்டி இருக்கிறது, நம்மள விட்டுருங்க, ஆலோசனை கேட்டுக்கிறங்க, நீங்க நல்லபடி எல்லாம் தயாராயிட்டாங்க. பேச ஆள் இருக்கிறது, எழுத ஆள் இருக்கிறது, விவாதிக்க ஆள் இருக்கிறது, நிர்வகிக்க ஆள் இருக்கிறது, எல்லா பிரச்சனை சந்திக்க ஆள் இருக்கிறது. இதை நானே இதை கட்டி காத்து கடைசி வரைக்கும் நானே இருந்து அப்படி நான் ஆசைப்படக்கூடிய ஒரு ஆளா இருந்தா தான் விளம்பரம்னு. இதுல விளம்பரத்துக்கு என்ன அடைஞ்சு நான் என்ன செய்ய போறேன், அடைஞ்சு நானே பொறுப்புல இருந்து எடுத்து மக்கள்கிட்ட விட்டு போக போறேன். உங்களில் ஒருவனை போல இருக்க நான் ஆசைப்பட்டு இருக்கிறேன். எனக்கு விருப்பமும் கிடையாது, ஆதியிலிருந்து விருப்பம் கிடையாது. இதை சொல்வதற்கு யாராவது வேணும். அந்த நிலை உண்டான பிறகு எல்லாம் நடந்துருச்சு. வெளியூருக்கு நான் போக முடியும், எல்லாம் உண்டாகட்டும், நம்மளே போனா வேற உண்டாக மாட்டாங்க, எல்லாம் தயாராயிட்டாங்க. எந்த ஒரு கொள்கைக்காரங்களா இருந்தாலும், விவாதமா இருந்தாலும், எதிர்கொள்றதா இருந்தாலும் அனைத்துக்கும் தயாரானவர்களாக அறிஞர்களா உண்டாயிட்டாங்க. இதுல என்ன எனக்கு விளம்பரம் இருக்கு? இந்த விளம்பரத்தை வாங்கி நான் தேர்தல் நிக்க போறேன்னா, இந்த விளம்பரத்தை வாங்கி இன்னொரு பீரியடு ஜமாத்துடைய தலைவர் பொறுப்பை தக்க வச்சுக்கிற போறேன்னா என்ன விளம்பரம்? இதெல்லாம் சும்மா வேணும்னு என்ன செய்யறாங்க? ஒரு விளம்பரம் இருக்கு. என்ன விளம்பரம்? சூனிய பொய்ங்கிற விளம்பரம் இருக்கு. இதுல உள்ள விளம்பரம் என்னது? சூனியம் பொய், சூனியத்தினால் ஒண்ணும் செய்ய முடியாது, சூனியத்துக்கு எந்த ஆற்றலும் கிடையாது, அதனால இது விளம்பரத்துக்காக செய்கிறார்கள் மாதிரியான விஷயங்கள்லாம் முற்றிலும் பொய்யானது. நாங்களே இருக்கிற நிர்வாகிகள் நான் முன்னுரிமையாக நான் ஒரு தொழில முழுமையாக இறங்குறதுனால முன்போல என்னால அந்த பணி செய்ய முடியல. உன்னை எடுத்தால் முழுசா செய்யணும், அரைக்குறையா செய்யக்கூடாது. ஆய்வு செய்யாமல் போய் நான் போட்டுக்கிட்டு எதையும் ஈடுபட்டு இருக்க முடியாது. ஒரு நாளைக்கு பேப்பர் படிக்கிறதுக்கு நான் அவ்வளவு நேரம் செலவு பண்ணுவேன், வரி விளம்பரம் வரைக்கும் படிப்பேன். இன்னைக்கு ஒரே ஒரு பேப்பர் வாங்கி மேம்போக்கா போயிட்டு இருக்கிறேன், நேரம் இல்லை. அதெல்லாம் இருந்தா தான் பொது வாழ்க்கையில் எல்லாத்தையும் சொல்ல முடியும். அப்ப நமக்கு நேரம் இல்லைங்கிறதுனால தகுதியானவர்கள் செஞ்சுட்டு போங்கன்னு நம்ம ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒருத்தர் போட்டு விளம்பரத்துக்கு செய்யறாங்கன்னா என்ன விளம்பரம்? எனக்கு ஒரு விளம்பரம் கிடையாது. விளம்பரத்துக்கு ஆசைப்படுற ஆளுமை கிடையாது. நான் எப்படி நடக்கணும்னு சரி, விளம்பரத்தை ஆசைப்பட்டு நடக்கிறேன்னா சாதாரண மனிதர்களை போல போய் வந்துகிட்டு இருக்கேன்னா எல்லாரும் ஒரு அதை நான் விரும்புறேன். அதை நீங்க கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி, இந்த அறைகூலை பொறுத்த வரைக்கும், சூனிய அறைகூலை பொறுத்த வரைக்கும் சூனியத்தோடு நிப்பாட்டக்கூடாது.
இன்னும் விதவிதமான அறைகோலை இந்த ஜமாத் விடும். அந்த அறைகோல்ல ஒவ்வொரு மூட நம்பிக்கையும் ஒழித்து கட்டுவதற்கான ஒரு அறைகோலாக இருக்கும். இப்ப முக்கியமான அறைகோல் என்னவென்று கேட்டால், ஒரு மனிதன்கிட்ட போய் ஜோசியம் பார்க்கறாங்க. ஜோசியம்னா என்ன? நாளைக்கு அது நடக்கும், அடுத்த மாசம் இது நடக்கும், நீ பணக்காரனா போயிருவ, உனக்கு 8 ஆம்பளை புள்ள பிறக்கும், அப்படியா இப்படியான்னு சொல்லி என்ன செய்யறாங்க, இதோட உனக்கு கண்டம் போய் விடுகிறது, இதுல இருந்து 7 ஆரம்பிக்கிறது, இதுல இருந்து 8 உனக்கு போகுது, இப்படி எல்லாம் சொல்லி ஒரு விதமான ஒரு பீதியை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். கல்யாணத்துக்கு ஜோசியம் சொல்றார்கள், நீங்க 2 பேரும் செட் ஆகாது, உங்க 2 பேரும் செட் ஆகும், இப்படின்னு சொல்லி வருங்காலத்தை பற்றி எல்லாம் சொல்லுகிறார்கள். காணா போன பொருள் எல்லாம் கண்டுபிடிக்கிறேன் என்கிறார்கள். இப்படியான சூனியக்காரனுக்கு எப்படி அந்த ஆற்றல் இல்லையோ ஜோசியக்காரனுக்கும் இல்லை. ஜோசியக்காரனுக்கு மறைவானது, என் முதுகுக்கு பின்னாடி ஒன்னு இருந்தா கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. கையில ஒரு பொருளை மறைச்சு வச்சு என்னன்னு கேட்டா அவனை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப அப்படிப்பட்டவன் என்ன செய்யறான்னு கேட்டா, 50 வருஷத்துக்கு பின் இது நடக்கும் நம்ம நம்புறோம், 20 ஆண்டுகளுக்கு நடக்கும் அதை நம்புறோம். முஸ்லிம்களே நம்புகிறார்கள். பால் கிதாபு மோர் கிதாபுன்னு முஸ்லீம்ல இருக்கக்கூடியவன்ட்ட போய் நல்ல நாள் கெட்ட நாள்லாம் பார்க்கிறார்கள். அப்ப இதுகளெல்லாம் முடியறிக்கிறதா இருந்தா இதுக்கும் ஒரு பெரிய ஒரு அறைகோல் விடணும். என்ன அறைகோல் என்று சொன்னால், நம்ம இப்படியான ஒரு சபையை கூட்டுவோம், இந்த ஜோசியக்காரலாம் வா மேடைக்கு வான்னு சொல்லிடுவோம். இங்கே இருந்து அந்த மண்ணடி ரோடு இருக்குல்ல, அந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அங்க ஒரு குழி தோண்டி 3 பொருளை புதைக்குவோம். என்னன்னு சொல்லணும், ரொம்ப நாள் இல்லை, அன்னைக்கே முடிச்சிடும், பந்தயம் அன்னைக்கே முடிச்சு போயிடும். சொல்லுங்கதா, வேற எங்கெல்லாம் புதைக்கிறது இல்லை, அவர் இங்க இருக்கணும். லாங் ஷாட்ல பாப்பாரு ஓப்பனா வச்சிருவோம், லாங் ஷாட்ல 3 பேர் அனுப்பி விடுவோம். அந்த 3 பேர் என்ன செய்வாங்க, ஒவ்வொருத்தர் கையில ஒரு பொருள் இருக்கும். தற்செயலா ஒண்ணு சொல்லிடுவாங்க. அதுக்காக தான் சில விஷயங்கள் தற்செயலா வச்சு அமைஞ்சு போயிடும். அதுதான் 3 பொருள். 3 குழியை தோண்டி அதுல போட்டு புதைச்சு மறைச்சிருவார்கள். இவர் என்ன செய்யணும், அந்த குழியில இத்தனை தங்க செயின் இருக்குது, இந்த குழியில 500 ரூபாய் நோட்டு 2 கிடக்குது, இந்த குழியில பழைய காலத்து 1.5 காசு இருக்குதுன்னு சொன்ன உதாரணத்துக்கு இப்படி என்ன அதுல இருக்காது சொல்லணும். சொல்லிட்டாருன்னா அவர் அப்படி கூட்டிட்டு போய் அவர் கண்ணு முன்னாடி திறந்து காட்டி, இருந்துச்சுன்னா 1 கோடி வச்சுக்கிட்டா கொடுக்குறோம். இல்ல பொய் பொய். அப்ப நீ என்னென்னமோ சொல்றியாடா, 50 வருஷத்துக்கு உள்ள சொல்ற, 100 வருஷத்துக்கு உள்ள எல்லாம் சொல்றேங்கிற, அது நடக்கு இது நடக்குங்கிற, எல்லாத்தையும் ஒவ்வொன்றுக்கும் இந்த டெக்னிக் எடுக்கலாம் இருக்கிறோம். அப்ப இந்த ஜோசியத்தை பொய்யாக்கணும். வருங்காலத்தை மனிதனுக்கு சொல்ல முடியாது, காலத்தால் வருங்காலத்தை சொல்ல முடியாது, முதுகுக்கு பின்னாடி உள்ளதை சொல்ல முடியாது, இந்த செவத்துக்கு அப்பால் உள்ளதை சொல்ல முடியாது. கண்ணால் பார்ப்பதைத்தான் சொல்ல முடியும், காதால் கேட்பதைத்தான் சொல்ல முடியும், முகர்ந்து பார்ப்பதை சொல்ல முடியும், தொட்டு பார்ப்பதை சொல்ல முடியும், 5 புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஒன்றை சிந்தித்து பார்த்து எதை சொல்ல முடியுமோ அதை சொல்ல முடியும். அதுக்கு மேல இந்த 7ஆம் அறிவு மேட்டர் இருக்கு, இந்த 7ஆம் அறிவு மேட்டருங்கிறத நடக்கவே நடக்காது. அதனால அந்த மாதிரியான ஒரு அறைகோல், அடுத்த அறைகோல் ஜோசியம். அனைத்து விதமான ஜோசியங்களுக்கும் நாங்கள் 1 கோடி ரூபாய் பரிசு. நாங்கள் சொல்றபடி மண்டலம்லாம் கேட்கக்கூடாது, உங்க கண்ணு முன்னாடி மறைக்கிறான், என்னன்னு சொல்ல வேண்டியதான். இதுக்கு 48 மண்டலம் 58 மண்டலம் சொல்லக்கூடாது. அப்ப உடனடியாக இன்ஸ்டன்டாக அவர்கள் செய்ய ஒத்துக்கொண்டார்களே ஆனால் எந்த டென்ஷனும் இல்லாம ஆளை உட்கார வைப்போம். உலகத்தில் 50 சுனிகாரங்க கூட்டிட்டு வா, எல்லாருக்கும் 1 கோடி ரூபாய் கொடுப்போம். என்ன செய்யணும், நாங்க மறைத்து வைப்பதை பார்க்கும் விதமாக மறைப்பார்கள். தூரத்தில் ஆள் தெரியும், தோன்றலாம் தெரியும், யாருன்னு உனக்கு தெரியாது, என்னன்னு தெரியாது. இந்த மாதிரி செய்வதை நீ எடுத்து கொடுத்து விட்டாயானால், இன்னதான் இருக்குது என்று சொல்லி நிரூபித்து விட்டாயானால் 1 கோடி ரூபாய். நீ 1.5 ஆளுக்கு 2 ஆளுக்கு ஜோசியம் பார்க்காத, அதோட கோடி சொன்னாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு சவாலை விட்டிருக்கிறோம். அதனால இந்த சூனியம் என்பது பச்சை பொய் என்பதை நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்ற சில வசனங்களை சொல்லி சூனியத்தை பற்றி இந்த 3 வசனத்தை யாவத்தா போதும். அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, இன்னமா சனவு கைது சாகிரின், சூனியக்காரன் செய்வது சூழ்ச்சி தான், தந்திரம் தான். தந்திரம் தான் நிஜம் கிடையாது, தந்திரம் தான் செய்கிறான். ஒலா யுஃப்லிஹு சாஹிரு ஹைது அத்தா, எப்படி வந்தாலும் சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான். 20வது சூரா 69வது வசனம். இத மனசுல வச்சு 20 69 மனசுல பதிஞ்சுக்கணும். 20 69 20 69 சொல்லணும். அதுல அடி ஓடி போயிடுவாங்க. 2வது என்ன, மூசா நபி சொல்றாங்க, தகூலுன லில் ஹக்கி லம்மா ஜாக்கும் அஸ்ஸிகுன் ஹாதா, ஏண்டா நான் அற்புதத்தை செய்து காட்டுறேன், அதை போய் சிகருங்கிறியா? ஒலா யுஃப்லிஹு சாஹிரூன், சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி மூசா நபி சொன்னதாக 10வது சூராவுல 77 10 77 மனசுல வச்சுக்கிறங்க, சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான். அதே மாதிரி
அதுக்கு 2 வசனம் தள்ளி அவங்க சூனியம்லாம் செய்வாங்கல்ல. அப்ப மூசா நபி சொல்லுவாங்க, மா ஜிதும் பிஹி சிஹ்ரு, நீங்க செஞ்சு காட்டினது சிஹர் சூனிய வேலை. இன்னல்லாஹ சயுப்தில்ஹு, அல்லாஹ் அதை தோல்விரச் செய்வான். இன்னல்லாஹ லா யுஸ்லிஹு அமலல் முஃப்ஸிதீன், இந்த வீணா போனவங்களுடைய செயலை அல்லாஹ் சீர்படுத்த மாட்டான், வெற்றி தர மாட்டான். வீணா போனவன் இவனுடைய காரியம் வெற்றி பெறாது என்று அல்லாஹ் தெள்ள தெளிவாக சொல்லி இருக்கிற காரணத்தினால் சூனியம்ங்கிறது பொய், சூனியத்தால் ஒன்றும் நடக்காது. ஜனவரி எத்தனை? ஜனவரி 12க்கு 3 மண்டலம் வருது. அப்போ இந்த 5 பேரும் அந்த மாதிரி 5 பேர் வச்சிருக்காங்க. உங்களுக்கு என்ன, இவர் கண்ணும் குருடா வருவாராம் ஜனவரி 15. இவர் கண்ணும் குருடு. அடுத்து யாரு? எம்ஐ பைத்தியம் முடிச்சு ஆடையெல்லாம் இல்லாம நிர்வாணமா வருவாராம் எம்ஐக்கு. அடுத்து ரஹமத்துல்லா கோமாவில ஸ்ட்ரெச்சர்ல தூக்கிட்டு வருவாங்களாம் 3 பேரு. கலிகள் ரசூல் ஒரு கை ஒரு காலு. எனக்கு நீங்க ரொம்ப பேசுறதுனால ஊமை அப்படின்னு சொல்லிட்டு 5 பேர் எழுதிட்டு போயிருக்காங்க ஜனவரி 12. அப்போ அப்போ ஒரு கூட்டம் இருக்குது. ஜனவரி 12 ஒரு கூட்டம் இருக்குது. 5ல 1 மணிக்கு என்னம்ல எல்லாம் பொய்யிந்தாகும் போது சூனியங்கிறதுக்கு கடுகளவு இருக்கிற பயம் இருந்தா கூட விலகிவிடும் என்று உத்தரவாதம் கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்து ஒரு முக்கியமானது, இப்ப எனக்கு நான் ஒரு சாதாரண மனிதன், எனக்கு அல்லாஹ்விடமிருந்து எந்த வகையும் கிடையாது, அல்லாஹ்விடமிருந்து நேரடியான எந்த பாதுகாப்பும் கிடையாது. என்னுடைய சொற்களுக்கெல்லாம் ஜிப்ரீல் மூலமாக அல்லாஹ் எந்த ஒரு பாதுகாப்பையும் ஏற்படுத்தி தரவில்லை. என்னிடமிருந்து குர்ஆனோ வேதமோ வெளிப்பட்டு நான் அதை உங்களுக்கு சொல்லக்கூடியவனாக இல்லை. எனக்கு சூனியம் செய்ய முடியல என்று சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்ய முடிஞ்சிருக்குமா? எனக்கு செய்ய சாதாரணத்திலும் சாதாரணமாக இருக்கிற எனக்கு செய்ய முடியலை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வஹியையும் பாதுகாப்பையும் பெற்று வேதத்தை மக்களுக்கு சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யூதர்கள் சூனியம் செய்து மனநோயாளியா ஆக்கி விட்டார்கள் எழுதி வைத்திருக்கிறார்களே, அது பொய்யா உண்மையா? அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து உங்களுக்கு எதிராக ஏதாவது மிரட்டி சூனியம் பண்ணிடுவேன், மாமியா மருமவ சொந்தம் பந்தம் யாராவது மிரட்டினார்களே, ஆனால் செஞ்சு பாடுறான்னு கேட்பீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். இறுதியாக நன்றி மாவட்ட